அனைவருக்கும் வணக்கம். தொடர் வகுப்பில் இன்னைக்கு நம்ம அரசும் புரட்சியும் என்கின்ற லெனின் எழுதிய நூலைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 தொகுதியாக நமக்கு கிடைக்கின்ற நூல்கள் மிக முக்கியமானது என்றாலும் இந்த அரசும் புரட்சியும் என்கின்ற நூல் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த வகுப்பே ஒரு முக்கியமான வகுப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் லெனின் எழுதிய நூல்களில் முதல் 5 நூல்கள், முதல் 3 நூல்கள், முதல் 2 நூல்கள் என்று பிரித்தாலும் கூட இந்த அரசும் புரட்சி என்கின்ற நூல் கண்டிப்பாக இடம்பெறும். அந்த வகையில் இந்த அரசும் புரட்சி என்கின்ற நூல் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நூலைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1917ஆம் ஆண்டு அக்டோபர் புரட்சி நெருங்கும் தருவாயில் நாடு கடந்து வாழ்ந்து கொண்டிருந்த லெனின் பாட்டாளி வர்க்க அரசு அதிகாரம் என்பது பற்றிய கருத்தில் அதிகம் கவனம் செலுத்தினார். அப்போது காவட்ஸ்கியும் அவரை போன்றவர்களும் அரசு குறித்த மார்க்சிய கோட்பாட்டை புரட்டுவதை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு லெனின் தள்ளப்பட்டார். அதே போல புகாரின் அரசு பற்றியும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றியும் மார்க்சிய எதிர்ப்பு கருத்துக்களை கட்டுரையாக அப்போது எழுதி கொண்டிருந்தார். இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் லெனின் இருந்தார். 1916ஆம் ஆண்டு மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரின் அரசு பற்றிய எழுத்துக்களை படித்து குறிப்பெடுத்தார். நூலகம் சென்று சிறு சிறு எழுத்துக்களில் குறிப்புகளை எழுதினார். இந்த குறிப்பு நீல நிற அட்டையில் எழுதப்பட்டதால் இதற்கு நீல நிற குறிப்பேடு என்று பெயர் பெற்றது. இக்குறிப்பேட்டின் முகப்பில் அரசு பற்றிய மார்க்சியம் என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. இந்த நீல குறிப்பேட்டின் அடிப்படையில் தான், அந்த நூலில் குறிப்பெடுக்கப்பட்ட அடிப்படையில் தான் அரசும் புரட்சி என்கின்ற நூல், இன்று நாம் எடுத்து படிக்கின்ற அரசும் புரட்சி என்கின்ற நூல் அந்த குறிப்பேட்டில் இருந்த தகவலின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி புரட்சிக்கான எழுச்சி ஏற்பட்ட போது லெனின் ருஷ்யாவுக்குள் நுழைகிறார். பிப்ரவரியில் ஏற்பட்ட முதலாளித்துவ புரட்சியை தொடர்ந்து அவருக்கு அரசியல் வேலைகள் அதிகமாகிறது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தான் லெனின் அரசும் புரட்சியும் என்கிற நூலை 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் எழுதி முடிக்கிறார். பார்த்தால் அக்டோபர் புரட்சிக்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த முக்கியமான வேலையை அவர்கள் புரட்சி நெருங்கின்ற வேலை என்பது நிச்சயமாக கடினமானதாக இருக்கும், பரபரப்பானதாகவும் இருக்கும். நடைமுறை வேலை அதிகமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு கோட்பாட்டு பற்றிய நூலை அவரை எழுத வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த அளவுக்கு அவருக்கு இந்த தூத்து பார்க்கின்ற தேவை இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அரசும் புரட்சியும் என்கிற நூல் அரசு பற்றிய மார்க்சிய கோட்பாடும் புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் பணிகளும் என்கின்ற குறிப்போடு அச்சிடப்பட்டு வெளிவந்தது. முன்னுரையின் தொடக்கத்தில் லெனின் அரசு பற்றிய பிரச்சனை கோட்பாட்டிலும் நடைமுறை அரசியலிலும் குறிப்பான முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூறுகிறார். இதன் மூலம் அரசு பற்றிய புரிதல் வெறும் கோட்பாட்டுக்கானது மட்டுமல்ல, நடைமுறை அரசுக்கானது என்பது இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த முன்னுரையில் இந்த நூல் எத்தகைய வடிவம் பெற்றுள்ளது என்பதையும் லெனின் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு குறித்த சந்தர்ப்பவாத தவறான கருத்துக்களை எதிர்த்து போராடாமல் முதலாளித்துவ வர்க்கத்தின் செல்வாக்கில் இருந்து தொழிலாளர்களை விடுவிக்க முடியாது என்கிறார். இப்போ தொழிலாளர்களை விடுவிப்பதற்கு இந்த அரசு பற்றிய தவறான கருத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் தலைவர்களுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், வழிகாட்டியாக செயல்படுகின்ற உழைக்கும் மக்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த அரசு குறித்த சந்தர்ப்பவாத தவறான கருத்துக்களை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் என்பது எந்தவித சந்தேகம் இருக்காது. அதனால முதலாவதாக அரசு பற்றி மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரின் போதனை இந்த நூலில் பரிசீலிக்கப்படுகிறது. அரசு குறித்த மார்க்சிய போதனைக்கு எதிராக சந்தர்ப்பவாதிகளால் திரித்து புரட்டப்பட்டுள்ளதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து காவட்ஸ்கி போன்ற சிலருடைய கருத்துக்களை மறுத்து மார்க்சியம் நிலைநிறுத்தப்படுகிறது. இதுதான் அரசும் புரட்சியும் என்கிற நூலின் நோக்கமும் வடிவமும் ஆகும். இந்த அரசும் புரட்சி என்கின்ற நூல் மொத்தம் 7 தலைப்புகளை கொண்டதாக, அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கிறது. அதில் முதல் அத்தியாயம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல 5வது அத்தியாயமான அரசு உலர்ந்து உதிர்வதற்குரிய பொருளாதார அடிப்படை என்பது மிக முக்கியமானது. அந்த 7வது அத்தியாயத்தை முழுமையாக அவர் எழுதவில்லை. அதை பற்றி நம்ம இந்த நூல் இறுதி பகுதியில் நம்ம பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் முதல் அத்தியாயமும்
ஐந்தாவது அத்தியாயம் கண்டிப்பாக நாம் விரிவாக படித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். இந்த நூலில் உள்ள கருத்துக்களை பற்றி ஒரே வகுப்பில் எடுப்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் இந்த நூலில் உள்ள கருத்துக்களின் சாரத்தை கொடுக்க முயற்சிக்கிறேன். ஏற்கனவே இந்த அரச புரட்சி என்கிற நூலை செங்கொடி மையம் என்கிற படிப்பு வட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 4 வகுப்புகளாக பிரித்து எடுத்தேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இன்று ஒரே வகுப்பில் எடுக்க முடிவெடுத்திருக்கிறேன். இப்போதைக்கு நம்ம முதல் அத்தியாயத்தை பார்ப்போம். முதல் அத்தியாயத்தை மட்டும் முதலில் குறிப்பிட்டது போலவே முதல் அத்தியாயத்தை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த நூலினுடைய சாரமே முழுவதுமாக அடங்கிவிட விடும் வகையில் இந்த முதல் அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய முதல் அத்தியாயத்தின் தலைப்பு வர்க்க சமூகமும் அரசும். இதுவே நமக்கு தெரிந்துவிட்டது. இந்த நூலினுடைய முக்கியமான பணியினை எல்லாமே இந்த முதல் அத்தியாயத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் அத்தியாயத்தில் 4 உட்தலைப்புகள் காணப்படுகிறது. இந்த 4 உட்தலைப்புகளையும் சுருக்கமாக பார்க்கிறோம். நம்ம மற்ற அத்தியாயங்களில் முழுமையாக பார்க்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த முதல் அத்தியாயத்தினுடைய உட்பிரிவுகள் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த முதல் அத்தியாயத்தின் முதல் உட்தலைப்பு வர்க்க பகைமைகள் இணக்கம் காண முடியாததன் வெளிப்பாடே அரசு. இது பொதுவாக நான் எப்பொழுதுமே கூறுவது போல, லெனினுடைய நூல்களின் தலைப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய அத்தியாயங்களின் தலைப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய அத்தியாயத்திற்கு உட்பட்ட உட்தலைப்புகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைப்புகள் எந்த பொருளை பற்றி பேசுகிறது என்பதை தெளிவாக முன் வைத்திருக்கிறோம். அதனால நம்ம படிக்க வேண்டியது, படித்துக் கொண்டிருக்கும் போது எதை நாம் கவனமாகவும் முழுமையாகவும் படிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு துணை புரியும் வகையில் அவருடைய லெனினுடைய தலைப்புகள் காணப்படுகிறது. இந்த நூலில் லெனின் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரின் அரசு பற்றிய எழுத்துக்களை நேரடியாக மேற்கோளாக கொடுத்துள்ளார். நீண்ட மேற்கோள்கள் படிப்பவர்களை சிரமப்படுத்தும் என்றாலும் இதனை தவிர்க்க முடியவில்லை என்று லெனின் கூறியிருக்கிறார். ஏனென்றால் லெனின் தன்னுடைய படைப்புகளாக இதை செய்தாலும் இதுவரை மார்க்ஸும் ஏங்கல்ஸும் மார்க்சிய பார்வையில் லெனினை எவ்வாறு அணுகியிருக்கிறார் என்பதை தொகுத்து தர வேண்டிய கட்டாயத்தில் இந்த நேரத்தில் அவருக்கு இருந்ததால் அந்த வேலையை தான் நம்ம சொன்ன நீல குறிப்பேட்டில் அதுதான் அவர் குறிப்பெடுத்தார். மார்க்ஸ் ஏங்கல்ஸுடைய அனைத்து நூல்களில் இருந்தும் பெரும் அந்த குறிப்பிட்டு சொல்வார். எப்படின்னா, இந்த மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதப்பட்டதை முழுமையாக இங்க மேற்கோளாக தரப்பட வேண்டும் என்ற முனைப்போடுத்தான் செயல்பட்டிருக்கேன் என்று கூட அவர் தெரிவித்திருக்கார். அதே போல நீண்ட மேற்கோள்கள் நிறைய இருக்கும். கண்டிப்பாக மேற்கோள் சிரமப்படுத்தும் என்றாலும் இது போன்ற நூல்களில் மேற்கோளை நாம் தவிர்க்க முடியாது. அவர் எவ்வாறு தொடங்குகிறார் என்று பார்ப்போம். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மார்க்சியம் இன்று புரட்டப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. குறிப்பாக அரசு பற்றிய கருத்துக்கள் திரிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு பற்றி மார்க்ஸ் என்ன கூறினார் என்பதை மீண்டும் நிலைநாட்டுவதே முதன்மை பணியாக இருக்கிறது என்கிறார் லெனின். மார்க்சிய கோட்பாட்டை மார்க்ஸ் படைத்திருந்தாலும் அதன் எழுத்துகளில் அதிகம் விளக்கியவர் ஏங்கல்ஸ். முதலில் ஏங்கல்ஸ் எழுதிய புகழ்பெற்ற குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கிற நூலில் உள்ள பகுதியை எடுத்து காட்டுகிறார். நான் இந்த வகுப்பில் முடிந்த அளவுக்கு மேற்கோளை தவிர்த்து அதனுடைய சாரத்தை மட்டும்தான் கொடுக்க இருக்கிறேன் என்பதை முன்கூட்டி அறிவித்துள்ளேன். அரசானது எவ்வகையிலும் வெளியில் இருந்து சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டதல்ல. சமூகத்தின் குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டத்தின் விளைவே அரசு. உழைப்பாளர், உழைப்பை பெறுபவர், ஏழை, பணக்காரர் என்கிற வர்க்க வேறுபாடுள்ள சமூகத்தில் தோன்றியதே அந்த குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டமாகும். அடுத்து ஏங்கல்ஸ் கூறுவது மிகவும் முக்கியமானதாகும். அதுவே அரசு பற்றிய வரையறை என்று கூட சொல்லலாம். வர்க்கங்கள் பிளவுண்ட சக்திகள் இணக்கம் காண முடியாத நிலையினை பெற்றுள்ளதன் வெளிப்பாடே அரசு. இதெல்லாம் சூத்திரம் போல அந்த முழுமையாக அவருடைய வர்க்கத்தன்மையும் வர்க்க சார்பையும் முழுமையாக சூத்திரம் போல கொடுக்கப்பட்டிருப்பார். ஏங்கல்ஸுடைய இந்த அரசும் இந்த குடும்ப அரசு தனிச்சொத்து நூல்ல ரொம்ப சிறப்பாக அதுலதான் அதிகமாக இந்த நூல் மேற்கோளாக எடுத்திருக்காரு. மற்றபடி மற்ற நூல்களில் அரசு பற்றி மார்க்ஸும் ஏங்கல்ஸும் போகிற போக்கில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த குடும்ப அரசு பற்றிய நூலில் மிக விரிவாக பேசப்பட்டிருப்பதால் அதிகமான மேற்கோளை இந்த நூலில் லெனின் கையாண்டிருக்கிறார். வர்க்க பகையான இரு சக்திகள் முரண்பட்டு ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வதை தடுப்பதற்காகவும் மோதலை தனித்து ஒழுங்கின் வரம்புக்குள் வைத்திருப்பதற்காகவும் உள்ள சக்தியே அரசு. வெளிப்பார்வைக்கு சமூகத்துக்கு மேலான அமைப்பாக அரசு நிறுவுவது வர்க்க சமூகத்தில் அவசியமாகிறது. ஆனால் அதன் முதன்மையான பணி இதுவல்ல. முரண்பட்ட வர்க்கங்களால் ஏற்படும் போராட்டத்தை தடுப்பதே அதன் முக்கிய பணி.
எங்கள் சூரிய கருத்தின் அடிப்படையில் லெனின் தொகுத்து தருவதை பார்ப்போம். வர்க்க பகைமைகள் இணக்கம் காண முடியாதவை ஆனதன் விளைவே அரசு. எந்த அளவுக்கு வர்க்க பகைமைகள் புறநிலை காரணங்களால் இணக்கம் காண முடியாதவை ஆகின்றனவோ அந்த அளவுக்கு அரசு உருவாகிறது. அதாவது அந்த அளவுக்கு அரசு தேவைப்படுகிறது. எங்கே வர்க்க பகைமைகளும் வர்க்க போராட்டமும் உள்ளனவோ அங்குதான் அரசு இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதன் காரணத்தால் முதலாளித்துவ அறிஞர்களும் குட்டி முதலாளித்துவ அறிஞர்களும் இதனை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் வேறு மாதிரி விளக்கம் கொடுக்கின்றனர். அது என்னவென்றால், வர்க்கங்களுக்கிடையே இணக்கம் உண்டாக்குவதற்கான உறுப்பே அரசு என்று மார்க்சிய கருத்தை திரிக்கின்றனர். சமூகத்தில் காணப்படும் வர்க்க வேறுபாட்டை போக்குவதற்கே அரசு உருவானது என்று மார்க்சிய அடிப்படை திரித்தனர். சொத்துடைமையின் விளைவாக தோன்றியது வர்க்க பகைமை. சொத்துடைமை ஒழிக்காமல் வர்க்க பகைமையை ஒழிக்க முடியாது என்பதை மார்க்சியம் தெளிவாக விளக்கியிருக்கிறது. இரண்டாவது உட்தலைப்பு ஆயுதம் ஏந்தியவர்களின் தனி வகைப்பாடையும் சிறைச்சாலைகள் போன்றவை. முதல் அத்தியாயத்தில் சமூகத்தில் அரசு ஏன் தோன்றியது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்தது அரசின் உறுப்பான இராணுவம், சிறைச்சாலைகள் ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். இந்த உட்தலைப்பிலும் லெனின் எங்கல்ஸின் கருத்தை மேற்கோளாக கொடுத்தே தொடங்குகிறார். பழங்குடி சமூகத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக குழுக்களில் உள்ள மக்களே ஆயுதங்களை தூக்கி போராடினர். அதாவது ஆயுதங்கள் அப்போது மக்கள் அனைவரின் கையிலும் இருந்தது. அரசு தோன்றிய பிறகு இதற்கு என்ற ஒரு தனி பிரிவு தோன்றியது. இந்த தனிப்பிரிவு வர்க்க சமூகத்தில் ஒடுக்குவதற்கு ஆளான உழைப்பாளர்களை காப்பாற்றுவதற்காக தோன்றவில்லை. வர்க்கங்களுக்கு இடையே ஏற்படும் போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த தனிப்பிரிவு தோன்றியது. வர்க்க வேறுபாட்டுக்கு எதிராக போராடுபவர்களை சிறையில் இடுவதற்கு சிறைச்சாலைகள் தோன்றின. அரசு என்பது ஒரு வர்க்கம் மற்றொரு வர்க்கத்தை ஒடுக்குவதற்கு தோன்றியதே ஆகும். நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் உள்ள அரசாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவ சமூகத்தில் உள்ள அரசாக இருந்தாலும் சரி, சோசியலிச சமூகத்தில் உள்ள அரசாக இருந்தாலும் சரி, அனைத்தும் தனக்கு கீழ்ப்படியாத, தன்னை எதிர்த்து போராடுகிற வர்க்கத்தை ஒடுக்குவதற்கு வர்க்க சார்பான அரசு அவைகளுக்கு தேவையாக இருக்கிறது. மூன்றாவது உட்தலைப்பை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சுரண்டுவதற்கான கருவியே அரசு. படிப்படியாக அருமையாக இந்த வேலையை செய்திருப்பார். அரசை பற்றி புரிவதற்கான படிப்படியான வேலை முதல் அத்தியாயத்திலேயே அவர் லெனின் செய்திருப்பார். இந்த மூன்றாவது உட்தலைப்பு ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சுரண்டுவதற்கான கருவியே அரசு. இதை பற்றி தான் இங்கு விளக்கிறார். இங்கேயும் லெனினுடைய மேற்கோளில் தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் லெனின். வர்க்க பகைமைகளை கட்டுப்படுத்துவதன் அவசியத்திலிருந்து அரசு தோன்றியதால் பொதுவாக அது மிக பெரும் வளமுடைய பொருளாதாரத்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் வர்க்கத்தின் அரசாகி விடுகிறது. எங்கல்சன் இந்த கூற்றில் அரசின் சார்புத்தன்மை புரிந்து கொள்ள முடிகிறது. வர்க்கங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு குறைந்த நிலையில் விதிவிலக்காக சில காலகட்டங்களில் அரசு வெளித்தோற்றத்துக்கு நடுநிலையானதாக காட்சி தரும். என்றாலும் இது அரசின் உண்மையான இயல்பு அல்ல என்று ஏங்கல்ஸின் எழுத்துக்களை முன்வைத்து லெனின் கூறுகிறார். அரசின் தோற்றத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சமூகத்தில் வர்க்கப்பிளவு ஏற்பட்ட போது அதனிடையே இணக்கம் காண முடியாததன் வெளிப்பாடையாகவே அரசு தோன்றியது என்பது அடிப்படை காரணமாகும். கண்டிப்பாக அரசு தோன்றதற்கு பல காரணங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாடு என்று உருவாகிய பிறகு அதை காப்பாற்றுவதற்கு என்று கூட இருக்கும். நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதனுடைய அடிப்படை காரணங்கள் வர்க்க சமூகம் பிளவுபடும் போது ஏற்படுகின்ற அடிப்படை காரணமாக இருப்பது என்பது நிச்சயமாக சுரண்டும் வர்க்கத்தை அடக்கி ஒடுக்கி வைப்பதற்குத்தான். இறுதியிலும் லெனின் எங்கல்ஸின் கருத்துடன் முடிக்கிறார். அரசு என்பது சமூகத்தில் என்றும் இருந்து வருகிற ஒன்று அல்ல. அரசு அதிகாரத்தையும் அறியாத மக்கள் சமூகம் இருந்திருக்கின்றன. சமூகத்தில் வர்க்க பிளவு ஏற்பட்ட போதே அரசு தோன்றியது. அதற்கு முன்பு அரசு தோன்றவில்லை. ஏனென்றால் அதற்கு அரசு என்கிற ஒடுக்கும் கருவி தேவைப்படவில்லை. அதாவது பழங்குடி சமூகத்தில் அரசு காணப்படவில்லை. ஏனென்றால் அங்கு வர்க்க பிரிவு காணவில்லை. அதனால் வர்க்கத்தை அடக்குவதற்கு என்று ஒரு அரசு தேவைப்படவில்லை. அரசு எப்படி தவிர்க்க முடியாமல் தோன்றியதோ அதே போல தவிர்க்க முடியாதவாறு மறைந்து ஒழியும். அரசு தோன்றுவதற்கு காரணமான தவிர்க்க முடியாத சூழ்நிலைமை மறைகிற போது தவிர்க்க முடியாதவாறு அரசு மறைந்து போகும்.
தேவையின் அடிப்படையில் தோன்றியது அனைத்தும் அந்த தேவை மறையும் போது அது தேவையற்றதாகி விடுகிறது. வர்க்க முரண் சமூகத்தில் ஏற்பட்ட போது தோன்றிய அரசு, வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் வர்க்க முரண் மறைகின்ற நிலையில் அரசு தேவையற்று உலர்ந்து மறைந்து போகும். இதனை பற்றியதான் அடுத்த உட்தலைப்பில் லெனின் பேசுகிறார். இந்த 4வது உட்தலைப்பு அரசு உலர்ந்து உதிர்வதும் வன்முறை புரட்சியும். அரசு உலர்ந்த உதிர்வதை பற்றி தனி அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார். இருந்தாலும் இந்த முதல் அத்தியாயத்தில் சுருக்கமாக லெனின் விளக்கியிருக்கிறார். அரசு உலர்ந்து உதிர்வது பற்றி ஏங்கல்ஸ் டூரிங்க்கு எதிர்ப்பு என்கிற நூலில் கூறியது மிகவும் புகழ்பெற்ற சொற்களாகும் என்று லெனின் பதிவிடுகிறார். இந்த உலர்ந்து உதிர்வது, அதாவது வாடுவது என்கிற சொல் அரசு பற்றிய விஞ்ஞான வழிபட்ட மார்க்சியத்தின் அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. அராஜகவாதிகளைப் போல அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஏங்கல்ஸ் மொட்டையாக கூறவில்லை. அரசு ஒரு கட்டத்தில் தேவையற்று உலர்ந்து உதிரும் என்று தான் கூறியுள்ளார். இங்கே என்னுடைய சொந்த படிப்பு அனுபவத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது நிறைய மார்க்சிய நூல்களை வாங்கினேன். அப்போது அதன் விலைகள் 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய், 50 ரூபாய் என்பதாக இருந்தது. டூரிங் மறுப்பு தான் 5 ரூபாய். மற்றதெல்லாமே மிக மிக குறைவான விலையில் தான் இருந்தது. மாணவனாக இருக்கும்போது எனக்கு அதிக பணம் கிடைக்காது. அன்றைய சோவியத் நாட்டில் இருந்த முன்னேற்ற பதிப்பகம் வெளியிட்ட நூல்கள் குறைவான பணத்தில் நான் நிறைய நூல்களை வாங்கினேன். வாங்கி படிக்கும்போது தொடக்க நிலையில் பொதுத்துறையை விரிவுபடுத்துவதை கம்யூனிசம் என்ற தவறான புரிதலும் எளிமைப்படுத்தப்பட்ட புரிதலும் கொண்டவனாக இருந்தேன். ஆனால் லெனின் எழுதிய அரசும் புரட்சி என்கிற நூல், இது ஒரு 1.25 ரூபாய் தான் இந்த நூல். அந்த நேரத்துல லெனின் இந்த அரசும் புரட்சி என்கிற இந்த நூலை படிக்கும் போது தான் நான் இதுவரை படித்தது தவறு. கம்யூனிசம் என்பது சமூகம் பற்றிய அறிவியல் அணுகுமுறையும் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் ஏற்பட்டுள்ள முரண்பாட்டிற்கு தீர்வாக ஏற்படுவதே கம்யூனிசம் சமூகம் என்பதையும் அறிந்து கொண்டேன். கம்யூனிச சமூகம் என்பது மனிதர்களின் நல் விருப்பம் சார்ந்தது அல்ல, அது சமூக வளர்ச்சியின் விதி என்பதை அறிந்து கொண்டேன். மார்க்சிய அறிவியல் அணுகுமுறை இந்த நூலை படித்த போதுதான் எனக்கு ஏற்பட்டது. அது முதல் எனது படிப்பு முறையே மாறியது. அதன் பிறகு மார்க்சிய நூல்களை மார்க்சிய அறிவியல் அணுகுமுறையில் படிக்க தொடங்கினேன். அதன் பிறகுதான் மார்க்சியம் எனக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்தது. பிற்காலத்தில் பல இடதுசாரி பதிப்பகங்கள் வந்திருந்தாலும் எனது மார்க்சிய படிப்பு என்பது NCBH நிறுவனத்தில் இருந்தே தொடங்கியது. இதன் காரணமாக இந்த இடத்தில் NCBH நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்று வரை அவர்கள் எவ்வளவு மார்க்சியம் அல்லாத நூல்களை வெளியிட்டிருந்தாலும் மார்க்சிய நூல்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற முதலில் தேடுகின்ற நிறுவனமாக NCBH தான் இருக்கிறது. கண்டிப்பாக மார்க்சிய நூல்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் NCBH நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது. எவ்வளவு புதிய பதிப்பகங்கள், அது சிறியவையாக இருந்தாலும் சரி, பெரியவையாக இருந்தாலும் சரி, NCBH-ஐ நம்மால் மறந்துட முடியவில்லை என்பது கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த நிறுவனத்தில் சிறிது காலம் பணிபுரிந்தேன் என்ற வகையிலும் அந்த நிறுவனத்தின் நூலின் அடிப்படையில் தான் மார்க்சிய அடிப்படையை நான் புரிந்து கொண்டேன் என்பதனை மனதில் கொண்டு கண்டிப்பாக அந்த நிறுவனத்திற்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து நம்ம நூலுக்குள் போகலாம். அரசு உலர்ந்து உதிரும் நிகழ்வு எப்போது எப்படி ஏற்படும் என்பதை ஏங்கல்ஸ் கூறுவதை பார்ப்போம். புரட்சியால் முதலாளித்துவ சமூகம் வீழ்த்திய பிறகு பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளும். உற்பத்தி சாதனங்கள் முதலில் அரசுடைமையாகும். இதுவரையிலான சமூகம் வர்க்க பகைமைகளின் அடிப்படையில் அமைந்திருந்ததால் அதற்கு அரசு தேவைப்பட்டது. இறுதியில் அரசானது சமூகம் முழுமைக்கும் உண்மையான பிரதிநிதியாக விடும்போது அது தன்னை தேவையற்றதாக்கிக் கொள்கிறது. அதாவது வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் அரசு தேவைப்படும் சூழ்நிலை நீங்கி விடுகிறது. கம்யூனிஸ்ட் சமூகம் என்ற 2 கட்டம் இருக்கிறது. அதை பின்னால் நம்ம பார்க்கின்றோம். முதல் கட்டத்தில் கண்டிப்பாக பாட்டாளி வர்க்கத்திற்கு ஒரு அரசு தேவைப்படுகிறது. இரண்டாவது கட்டம், கம்யூனிஸ்ட் கட்டம் என்று சொல்லக்கூடிய 2வது கட்டத்தில் படிப்படியாக அரசு வர்க்க சார்பு தன்மை நீங்கப்பட்டு நிர்வாகமாக மாறப்பட்ட நிலை ஏற்படும். அதை பற்றி பின்னால் லெனின் பேச இருக்கிறார். அதனால் தொடக்க நிலையில் தேவைப்படுகிறது. இது இங்கு குறிப்பிடுகின்ற நிலை என்பது வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் ஆகும். இனி அந்த வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் இனி கீழ்ப்படுத்தி வைக்க வேண்டிய வர்க்கம் எதுவும் அந்த சமூகத்தில் இல்லாது போகிறது. அப்போது அடக்கி ஒடுக்குவதற்கு என்று தனி வகை பலவந்த சக்தியின் அரசு தேவையில்லாது போகிறது. வர்க்க வேறுபாடு இல்லாது
காணப்படுகின்ற அந்த சமூகத்தில் அரசும் வர்க்க சார்பான அரசும் தேவையில்லாது போகிறது. சமூக உறவுகளில் அரசின் தலையீடு ஒவ்வொரு துறையிலும் தேவையற்றதாகி இறுதியில் தானாகவே தணிந்து அணைந்து விடுகிறது. இந்த உலர்ந்து விடும் என்கின்ற சொல் மிகவும் சரியாகவும் சிறப்பாகவும் இருப்பதாக லெனின் குறிப்பிட்டு சொல்வார். ஏனென்றால் அரசு என்பது தூக்கி எறியப்படுவதில்லை, அதனுடைய தேவை படிப்படியாக நீக்கப்படுகிறது, நீங்குகிறது என்பதுதான் மிக விஞ்ஞான அணுகுமுறையாக இருப்பதால் இந்த உலர்ந்து விடும் என்கின்ற சொல் விஞ்ஞானத்தன்மை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று லெனின் அழுத்தம் திருத்தமாகவே கூறுவார். மனிதர்களை ஆளும் அரசாங்கமாக இருந்தது மறைந்து நிர்வாக செயல்களை செய்வது மட்டுமானதாக உருமாறுகிறது. அதாவது வர்க்கத்தன்மை முழுதும் இழந்து சமூகத்தை நிர்வாகம் செய்யும் பணியினை மட்டும் தொடர்கிறது. ஏனென்றால் இதை நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அரசு என்று ஒன்று இல்லாது போனால் அந்த சமூகத்தில் அராஜகம் வெளிப்படுமே என்கின்ற கேள்வி பல அறிஞர்களிடம் மத்தியிலும் பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலும் கேட்கப்படுகிறது. அங்கே நிர்வாகம் சிறப்பாக செயல்படும், நிர்வாக தேவை அன்று கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய அளவில் திட்டமிட்ட உற்பத்தி முறை இருப்பதால் நிர்வாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த நிர்வாகம் வர்க்க சார்பானதாக இருக்காது என்பது தான் உண்மையை தவிர, நிர்வாகமே இல்லாமல் அந்த சமூகம் தானாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் என்று எந்த வகையிலும் மார்க்சியம் விளக்கவில்லை. அராஜகவாதிகள் கூறுவது போல அரசு ஒழிக்கப்படுவதில்லை, அது உலர்ந்து உதிர்ந்து விடுகிறது. அரசு உலர்ந்து உதிர்வது பற்றி ஏங்கல்ஸ் கூறுகிற அதே நூலில் வன்முறை புரட்சியின் முக்கியத்துவம் பற்றிய வாதமும் அடங்கியிருக்கிறது. இந்த இடத்தில் ஏங்கல்ஸ் பலாத்கார புரட்சியின் பங்கு பற்றி கூறியதை லெனின் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் இந்த பலாத்கார கோட்பாடு பற்றி ஏங்கல்ஸ் கூறியது யாருக்கும் நினைவில் இல்லை என்று வருத்தத்தையும் அதே இடத்தில் பதிவு செய்கிறார். நவீன கால சோசியலிஸ்ட் கட்சியில் இந்த கருத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசுவதும் ஏன் நினைப்பதும் கூட தகாததாகிவிட்டது. இக்கட்சிகள் மக்களிடையே நடத்தும் அன்றாட பரப்புரையிலும் கிளர்ச்சியிலும் இந்த பலாத்கார கோட்பாடு பற்றிய கருத்துக்கு எவ்விதம் பங்கும் இல்லாது இருப்பதை லெனின் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் பலாத்காரம் பற்றிய கருத்து அரசு உலர்ந்து உதிரும் கருத்துடன் பிரிக்க முடியாத வகையில் இணைந்திருக்கிறது. அதாவது ஒரு கம்யூனிச ஆட்சி நிறுவும் போதுதான் அரசு அதனுடைய தன்மை இழந்து படிப்படியாக உதிரும். அப்படி அந்த அரசு தொழிலாளர் கைக்கு வர வேண்டும் என்றால் கட்சியாக வன்முறை சார்ந்த புரட்சி தேவைப்படுகிறது. அது வன்முறை கண்டிப்பாக வன்முறை தான் இருக்குமா, அமைதி இருக்குமான்ற சூழ்நிலை தான் தீர்மானிக்கப்படும். இருந்தாலும் அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அந்த அதிகார வர்க்கம் கண்டிப்பாக வன்முறையை தூண்டிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கண்டிப்பாக மனதில் கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள் பலப்பிரயோகம் பற்றிய மார்க்ஸ் கருத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். டூரிங் மறுப்பு என்கிற நூல்ல ஏங்கல்ஸ் பலப்பிரயோக கோட்பாடு பற்றி ஒரு 2 அத்தியாயத்தில் விளக்கி இருப்பார். அது மட்டும் இல்லாம தியரி ஆஃப் ஃபோர்ஸ் என்கின்ற ஒரு தனி கட்டுரை கூட இருக்கிறது. அந்த 2 அத்தியாயம் இந்த கட்டுரைகளை படிக்கும் போது கண்டிப்பாக மார்க்சிய பார்வையில் பலாத்காரம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அமைதி வழியா பலாத்கார வழி என்பதை சூழ்நிலையை தீர்மானிக்கிறது. ஒடுக்கும் சாதனைகளை வைத்துள்ள முதலாளித்துவ அரசு தான் வீழும் போது அதனை பயன்படுத்தாமல் இருக்காது. அதை எதிர்கொள்வதற்கு கம்யூனிஸ்டுகள் மார்க்சிய பலப்பிரயோகம் பற்றிய கோட்பாட்டை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தை லெனின் எப்படி முடிக்கிறார் என்பதை அடுத்து பார்ப்போம். பலாத்கார புரட்சி இல்லாமல் முதலாளித்துவ அரசு பாட்டாளி வர்க்க அரசாய் மாற்ற முடியாது. பாட்டாளி வர்க்க அரசு, அதாவது பொதுவாக அரசெனப்படுவது உலர்ந்து உதிரும் நிகழ்ச்சி போக்கின் மூலமாக அல்லாமல் வேறு எந்த வழியிலும் அகற்ற முடியாது. முதல் அத்தியாயத்தில் அரசின் தோற்றம், இருப்பு, மறைவு ஆகியவற்றை சுருக்கமாக கூறியுள்ளார். இந்த முதல் அத்தியாயத்தில் தெளிவு பெற்றோமானால் கண்டிப்பாக அடுத்த வருகின்ற அத்தியாயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது அத்தியாயம் 1948 51 ஆண்டுகளில் அனுபவம். அறிமுக உரையில் தொடர் குறிப்பிட்டது போல இந்த நூலிலே அவர் எழுதியிருப்பார். இன்றைய அந்த அரசன் புரட்சி நூல் எழுதப்பட்ட பிறகு ஏற்பட்ட புரட்சியை அவர் சேர்த்து கூறினார். இந்த நூலில் லெனின் என்ன செய்திருக்கார் என்றால், இந்த முதல் அத்தியாயத்தில் கூறப்பட்ட அந்த அரசு பற்றிய மார்க்சிய பார்வை அடிப்படையில் அவர் காலத்தில் நடந்த புரட்சிகளை அனைத்தையும் மார்க்சிய பார்வையில் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இந்த 1948 51 ஆண்டுகளில் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டது பற்றிய அனுபவங்களின் அடிப்படையில் மார்க்சியம் செழுமை பெற்றதைத்தான் இந்த அத்தியாயத்தில் பேசப்பட்டுள்ளது.
இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தத்துவத்தின் வறுமை என்கிற நூலில் வர்க்கம் ஒழிக்கப்பட்டதும் அரசு மறைந்துவிடும் என்ற கருத்து பொதுவாக விளக்கப்பட்டிருப்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் துல்லியமாக விளக்கப்பட்டிருப்பதையும் லெனின் வேறுபடுத்தி காட்டுகிறார். அதாவது மார்க்சியோட கருத்து வந்து அவர் பிறக்கும் போதே மார்க்சியவாதியெல்லாம் இல்லை. இந்த சமூகம் முரணையும் அதனுடைய போக்குகளையும் உள் முரணையும் பார்ப்பதன் மூலமாக எவ்வாறு அது வளர்ச்சி பெறும், அந்த வளர்ச்சியும் பார்க்கின்ற பொழுது அது எதன் இறுதி கட்டமாக எதை அடையும் என்று அவர் எடுப்பிலே வந்துவிட முடியாது. கண்டிப்பாக அதை பற்றிய ஆராய்ச்சிகள் 40 ஆண்டு பொருளாதாரம் பற்றிய ஆய்வுகளை அவர் செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அவர் பார்க்கும் பொழுது அவருடைய கருத்துக்கள் எவ்வாறெல்லாம் மாறி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் எந்த வகையில் மாறி இருக்கிறது என்பதை கூட லெனின் இந்த நூலில் மட்டுமல்லாது பல நூல்களில் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து லெனின் பாட்டாள் வர்க்கம் தான் முரணற்ற புரட்சிக்கான ஒரே வர்க்கம் என்கிறார். அதற்கான காரணத்தையும் சேர்த்து கூறுகிறார். அதை பார்ப்போம். பாட்டாளி வர்க்கத்தால் மட்டுமே சுரண்டுவோருடைய எதிர்ப்பை அடக்கும் பணிக்கு தலைமை தாங்க முடியும். ஏனென்றால் பாட்டாள் வர்க்கம் தான் முரணில்லாத முற்றிலும் புரட்சிகரமான ஒரே வர்க்கம் ஆகும். இதற்கான காரணத்தையும் லெனின் கூறுகிறார். பாட்டாளி வர்க்கம் இந்த முதலாளித்துவ பொருளாதார நிலைமைகளோடு நெருக்கமானதாக இருக்கிறது. முதலாளித்துவத்தால் சிறு விவசாயிகளையும் குட்டி முதலாளித்துவத்தையும் சிதைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாட்டாளி வர்க்கத்தை நிறுவன வழியில் ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. இதனால் தான் அனைத்து உழைப்பாளர்களையும் பாட்டாளி வர்க்கம் தலைமை தாங்க முடிகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் பாட்டாளி வர்க்கத்தை தனித்துவமாக மார்க்சியம் பேசுகிறது என்றால், இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையில் ஏற்படுகின்ற புரட்சி என்பது நிச்சயமாக உடனடியாக பாதிக்கக்கூடியவராக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அது பாட்டாளிகளை தான் இருக்கிறார். அதன் மட்டுமல்லாது இந்த முதலாளித்துவ பொருளாதார உற்பத்தி முறையை நெருக்கமாக இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருப்பதனால் இதை முழுமையாக புரிந்து இந்த சமூகத்தினுடைய முரணையும் உள் முரணையும் அதன் வீழ்ச்சியும் பற்றிய தெளிவு பாட்டாளி வர்க்கத்திற்கு இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதால் இந்த பாட்டாளி வர்க்கமானது புரட்சிக்கு தலைமை தாங்கும் வர்க்கமாக மார்க்சியம் கருதுகிறது. இந்த லெனினுடைய இந்த புக்ல வந்து எல்லாமே அப்படியே ஒரு அறிக்கை போலதான் இருக்கும். ஒரு 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 அறிக்கை ஆவணத்தில் குறிப்பிடுகின்ற அறிக்கை போல 2 வரி 3 வரி பொழுது இருக்கும். கண்டிப்பாக இதனை விளக்கமாக புரிந்து கொள்ளும் என்றால் வரலாற்றில் பொருள் முதல்வாதம், மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். இதனுடைய அடிப்படை புரிதல் இல்லை என்றால் இந்த இணக்கம் காண முடியாது அப்படின்ற பேசுகின்ற இந்த சொற்களை எல்லாம் நாம் வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த சூத்திரம் போல் 2 வரிகள் 3 வரிகள் சொல்லுகின்ற அந்த லெனினுடைய சொற்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக குறைந்தபட்சம் வரலாற்றில் பொருள் முதல்வாதம் அதே போல மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை நம்ம வந்து ஒரு அடிப்படை புரிதல் கண்டிப்பாக நமக்கு அவசியம் என்பதை இங்க கூற கடமைப்பட்டிருக்கேன். மார்க்சிய அடிப்படை நூல்களில் வாயிலாகத்தான் கம்யூனிசத்தை அறிந்து கொள்ள முடியும். அதனை அவர்கள் சுயமாக படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். லெனின் மார்க்சிய கல்வி பற்றி அடுத்து கூறுவதை பார்ப்போம். மார்க்சியமானது தொழிலாளர் கட்சிக்கு கல்வி அளிப்பதன் மூலம் பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படைக்கு கல்வி கற்பிக்கிறது. ரொம்ப இதுவும் நம்ம முன்னே சொன்னது போல ஒரு சூத்திரம் போல சொல்கிறார் பாருங்களேன். இந்த ஏங்கல்ஸ் வந்து கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் என்கின்ற ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கும். அதுவும் ஒரு சூத்திரம் போல தான், பல பதில்கள் வந்து சூத்திரம் போல தான் இருக்கும். அதே போலதான் இங்கேயும் சூத்திரம் போல் இருந்தால் அது நமக்கு அந்த அடிப்படை புரிதல் இருந்தால் இந்த சூத்திரத்தினுடைய தன்மை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் திரும்பவும் அதை சொல்கிறேன். மார்க்சியமானது தொழிலாளர் கட்சிக்கு கல்வி அளிப்பதன் மூலம் பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படைக்கு கல்வி கற்பிக்கிறது. மார்க்சிய கல்வி என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு அவசியமான ஒன்றாகும். வகுப்பு எடுத்து வரும் இந்த எம்இஎல்ஸ் இணைய வழி பயிலரங்கம் மார்க்சிய கல்வி போதிப்பதில் ஒரு உறுப்பாக செயல்படுகிறது. பல இணைய வழி கல்வி நேரடி கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எம்இஎல்எஸ் இணைய வழி பயிலரங்கம் கடந்த 300 ஆண்டு கூட்டத்தை கடந்த வாரம் தான் நிறைவேற்றியது. 300 ஆண்டு ஒரு சில ஆண்டுகளாக தொடர்ந்து இடைவிடாமல் ஒரு 300 கூட்டங்களை நடத்தி இருப்பது என்பது நிச்சயமாக அது ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பாக தான் இருக்கும். அந்த பங்களிப்பு கண்டிப்பாக அதன் பயனுள்ளதாக அந்த பயனை வெளிப்படுத்தக்கூடியதாக எதிர்காலத்தில் கண்டிப்பாக அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த கல்வி என்பது பொதுவாக கட்சிக்குள் தான் மார்க்சிய கல்வி நடத்தப்பட வேண்டும். இன்றைய நிலையில் கட்சிக்கு வெளியிலும் மார்க்சிய கல்வி பயிற்றுவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். களத்தில் நிற்பவர்களுக்கு அல்லாத மார்க்சிய கல்வி, களத்துக்கு உதவாத மார்க்சிய கல்வி என்பது தேவையற்றது.
தேவையற்றது என்பது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. கோட்பாடு நடைமுறைக்கானதே, நடைமுறை கோட்பாட்டுக்கானதே ஆகும். ஒரு அகாடமிக் மாதிரி மார்க்சிய கல்வியெல்லாம் படிக்க முடியாது. கண்டிப்பாக அது நடைமுறைக்கானதாகத்தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கானதாகத்தான் அந்த வகுப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கட்சியை சார்ந்த வகுப்பு தான் மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனா இன்றைய நிலையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கட்சிகள் இவ்வளவு வகுப்புகள் நடத்தப்படுவதில்லை. ஆனால் அண்மை காலத்தில் அதிகமான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வகுப்புகள் பயனுள்ளதாக தொழிலாளர்களுக்கும் புதிதாக சேர வருபவர்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து லெனின் 1848-51 ஆண்டுகளில் நடைபெற்ற ஐரோப்பிய முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியின் அனுபவங்களின் அடிப்படையில் மார்க்ஸ் கூறியதை இந்த இடத்தில் நமக்கு கொடுக்கிறார். இந்த புரட்சிக்கு முன்பு எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் உள்ள அரசு பற்றிய பார்வை இன்னமும் மிகவும் பெருமளவுக்கு கருத்தியலான முறையில் தான் காணப்படுகிறது. லூயி போனபர்ட்டின் 18ஆம் புருமேர் என்கிற நூலில் முந்தைய புரட்சிகள் அனைத்தும் அரசு பொறுமையை தரப்பதற்கு பதிலாக மேலும் செம்மையாக்கியது என்று மார்க்ஸ் எழுதுகிறார். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் அரசு பற்றி பேசுறது மிக மிக ஒரு கருத்தியலானதாகத்தான் இருக்கிறது. இந்த லூயி போனபர்ட் 18ஆம் புருமேர் என்கின்ற நூலில் அரசு முந்தைய புரட்சிகள் அனைத்தும் அரசு பொறுப்பை தகர்ப்பதற்கு பதிலாக மேலும் செம்மையாக்கியது என்பதை தெளிவாக மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். இந்த கருத்து அறிக்கையில் கூறப்பட்டதை விட மிக மிக துல்லியமான முறையிலும் நடைமுறை சார்ந்த வகையிலும் அரசு பற்றி விளக்கப்பட்டுள்ளதாக லெனின் சுட்டிக்காட்டுகிறார். முன்பே கூறியது போல மார்க்சிய கருத்து எவ்வாறெல்லாம் பரிணாமம் பெற்றது, எந்த நூல்களில் அது காணப்படுகிறது என்பதெல்லாம் சுட்டிக்காட்டுவது நிச்சயமாக மார்க்சியத்தை படிப்பதற்கு வழிகாட்டியாக லெனின் நூல் இருக்கிறது. முன்பே நாம் பல முறை இந்த இடத்திலும் சொல்லியிருக்கேன், பல இடத்திலும் சொல்லியிருக்கேன். மார்க்ஸ் ஏங்கல்ஸை படிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக லெனினை படிக்க வேண்டும். மார்க்சியத்தை சுருக்கமாகவும் ஒரு வரையறையாகவும் கொடுக்கப்பட்ட கட்டுரைகளும் கண்டிப்பாக லெனினுடைய 3 தோற்றுவாய்களும் 3 உள்ளடக்க கூறுகள் மாதிரியான சிறு கட்டுரைகளில் இருந்து அரசு புரட்சியான சிறு நூல்கள் வரைக்கும் கண்டிப்பாக லெனினுடைய நூல்களை படித்தால் மார்க்சிய அடிப்படை புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருக்கும் என்று எந்த சந்தேகம் இல்லை. 1952ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதியில் மார்க்ஸ் வெயிட்மயர் என்பவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தற்போதைய சமூகத்தில் வர்க்கம் இருப்பதையும் அவற்றுக்கு இடையே போராட்டம் நடைபெற்று வருவதையும் தனக்கு முன்னதாகவே முதலாளித்துவ அறிஞர்கள் கூறிவிட்டனர். இதில் தாம் புதிதாக சேர்ந்தவை என்று ஒரு பட்டியலிட்டு மூன்றை மட்டுமே குறிப்பிடுகின்றார். ஆனால் வர்க்க போராட்டம் இருக்கிறது என்பதை முதலாளித்துவ சமூகத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. மற்ற சமூகத்தை விட என்று கூட நம்ம சொல்லலாம். நிலப்புற சமூகத்தையோ அடிமை சமூகத்தையோ விட முதலாளித்துவ சமூகத்தில் வர்க்க முரண் இருக்கிறது என்பதை அங்கீகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். அடிமை சமூகத்திலும் வர்க்க முரண் இருந்தது, நிலப்புற சமூகத்தில் அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் இந்த ஜனநாயக முறையில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய, முதலாளித்துவ அறிஞர்களே ஒப்புக்கொள்ள வேண்டிய வர்க்கமாக இந்த சமூகம் முரண்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார். அதனால இந்த வர்க்க முரண் சமூகத்தில் இருக்கிறது என்பது மார்க்ஸ் தன்னுடைய கருத்து அல்ல. இது முதலாளித்துவ அறிஞர்களால் கருதப்பட்டது, அவர்களால் பரப்பப்பட்ட ஒன்று தான் என்று கூறுகிறார். ஆனால் அதில் முக்கியமான சேர்ப்பாக தன்னுடைய பங்களிப்பாக அவரே அந்த கடிதத்தில், வெயிட்மேயருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமானதாகும். இது அப்படியே லெனின் மேற்கோளாக தருகிறார். அந்த 3 கருத்து புள்ளிகள் என்ன என்று பார்க்கலாம். வர்க்கங்கள் இருப்பது என்பது உற்பத்தி வளர்ச்சியின் குறிப்பிட்ட வரலாற்று கட்டங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது வரலாற்று கட்டங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறும் பொழுது இந்த வர்க்க முரண் நீக்கப்படும், வர்க்கமற்ற சமூகம் தோன்றப்படும் என்கின்ற கருத்தும் சேர்ந்து வருகிறது. ஆனால் முதலாளித்துவ அறிஞர்கள் வர்க்க போராட்டத்தை முதலாளித்துவ அமைப்புக்குள்ளே நாங்கள் போக்கிவிடும் என்பதாக அவர்கள் கற்பித்துக் கொள்கிறார்கள். அது மிக தவறு. வர்க்கங்கள் இருப்பது என்பது உற்பத்தியின் வளர்ச்சியின் குறிப்பிட்ட வரலாற்று கட்டங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும் முறை கண்டிப்பாக வர்க்க முரண் இருக்கத்தான் செய்யும். முதலாளித்துவ அறிஞர்கள் கருதுவது போல அந்த முரணை நீக்கிவிட முடியாது. இரண்டாவது கருத்தாக என்ன கூறுகிறார் என்றால், வர்க்க போராட்டம் கட்டாயமாக தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்லும். இதுவும் இந்த வர்க்க போராட்டம் என்பது ஏதோ கூலி போராட்டமாக மட்டும் இராது. இந்த கூலி உயர்வுக்கான போராட்டம் என்பது கூலி அமைப்பு முறையை தூக்கி எறிவதற்கான போராட்டமாக வரும். அவ்வாறு வரும் பொழுது, முதலாளித்துவம் தூக்கி எறியப்படும் பொழுது, தொழிலாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது தாம் அமைக்கின்ற அரசு என்பது எவ்வாறு இருக்கும் என்றால் தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும்.
அடுத்த மூன்றாவதை பார்ப்போம். இந்த சர்வாதிகாரம் என்பது அனைத்து வர்க்கங்களையும் ஒழிப்பதற்கான பேதமற்ற சமூகத்திற்கான இடைக்கால கட்டமே ஆகும். இந்த முந்தைய நம்ம வந்து முதற்கட்டம், இடைக்கட்டம், கம்யூனிஸ்ட் சமூகத்திலாம் பார்த்தோம்ல. அது விரிவாகவும் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த சர்வாதிகாரம் எதற்கு என்றால், அனைத்து வர்க்கங்களையும் ஒழிப்பதற்கான வர்க்கபேதமற்ற சமூகத்திற்கான இடைக்கால கட்டம் தான். கண்டிப்பாக இதுவரைக்கும் வர்க்க ஒரு வர்க்கத்தை வீழ்த்தி மற்றொரு வர்க்கம் அரசை கைப்பற்றும் பொழுது வர்க்க முரண் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் முதலாளித்துவத்தை வீழ்த்திய பிறகு பாட்டாளி வர்க்கம் அரசை கைப்பற்றியும் பொழுது இந்த வர்க்க முரணை படிப்படியாக குறைவதற்கான நிலைமைகளை கண்டிப்பாக செய்கிறது. அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய விருப்பம் சார்ந்தது அல்ல. கண்டிப்பாக உற்பத்தி சக்தியின் வளர்ச்சியும் அதை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் செய்கிறது என்பதை விஞ்ஞான பார்வையில் மார்க்சியம் விளக்கியிருக்கிறது. மார்க்ஸ் கூறிய இந்த மூன்று புதிய கருத்தின் அடிப்படையில் லெனின் கூறுவது என்னவென்று பார்ப்போம். வர்க்க போராட்டமே மார்க்சியத்தின் போதனையில் உள்ள பிரதான கூறு என்று அடிக்கடி கூறப்படுகிறது. இது பெரும் தவறு என்கிறார் லெனின். இப்ப நிச்சயமா நமக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்ஸுடைய அந்த மூன்று கருத்துக்களை பார்க்கும் பொழுது, வர்க்க போராட்டமே மார்க்சின் போதனையில் உள்ள பிரதான கூறு என்று அடிக்கடி கூறப்படுகிறது. இது பெரும் தவறு என்று லெனின் குறிப்பிடுகிறார். வர்க்க போராட்டத்தை மட்டும் அங்கீகரிப்பவர்கள் மார்க்சியவாதிகளாக விடுவதில்லை. இன்னமும் அவர்கள் முதலாளித்துவ சிந்தனை வயப்பட்டவர்களாகவே இருக்கக்கூடும் என்று லெனின் கூறுவதை நாம் மிகுந்த கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால நம்ம வர்க்க பார்வை, வர்க்க போராட்டம் என்பதை மட்டுமே அடித்துக் கூறுவதனால் நாம் முழுமையாக மார்க்சியத்தை புரிந்து கொண்டவர்களாக மாட்டோம். கண்டிப்பாக இதற்கு அடுத்த கட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. மார்க்சியத்தை வர்க்க போராட்டத்துக்கு அப்பால் கொண்டு செல்லாது போனால் அது மார்க்சியத்தை சுருக்கியும் புரட்டியும் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு ஏற்புடையதாக மாற்றிவிடும். வர்க்க போராட்டத்தை அங்கீகரிப்பதோடு நில்லாமல் இதனை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்திற்கான அங்கீகாரமாக விரித்து செல்பவரை மார்க்சியம். இதுதான் நம்ம வந்து வர்க்க முரண் முதலாளித்துவ சமூகத்தில் இருக்கிறது என்பது முதலாளித்துவ அறிஞர்களாகவே ஒப்புக்கொள்ளப்பட்டது, முதலாளித்துவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்னவென்றால், இந்த சமூகம் வீழ்த்தப்பட்டு தொழிலாளர்களுடைய சமூகம், அரசு அமைக்கப்படும் என்பது தான். இதுதான் மார்க்சினுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருக்கிறது. அதனால் பாட்டாளர் சர்வாதிகாரத்தின் தலைமையை மார்க்சியம் எவ்வாறு விளக்குகிறது என்பது ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் அறிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான தன்மையுடன் தான் அந்த பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் என்பது பேசப்பட்டிருக்கின்றதே தவிர ஏதோ அதிகார வர்க்கத்தின் மூலமாக சமூகத்தை மாற்றிவிடுவதற்காக அமைக்கப்பட்டது அல்ல. கண்டிப்பாக பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் என்பது லெனினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான வழிபட்ட ஒரு புரிதல் அடிப்படையில் உருவானது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மார்க்சியவாதிக்கும் குட்டி முதலாளித்துவத்துக்கும் இடையே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த மார்க்சியவாதிக்கும் குட்டி முதலாளித்துவம் உள்ள வேறுபாடு என்பது மலை அளவுக்கும் மடு அளவுக்குமானதாக இருக்கிறது. மார்க்சியத்தை உண்மையாகவே புரிந்து கொண்டுள்ளனரா, அதை அங்கீகரிக்கிறாரா என்பதை சோதித்து பார்க்கும் உரைக்கல்லாக அமைவது இந்த கேள்விக்கான பதிலே என்கிறார் லெனின். காவட்ஸ்கிவாதிகளும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிராகரிக்கும் கேடுகட்ட அற்பவாதிகளாகவும் குட்டு முதலாளித்துவ ஜனவாதிகளும் தாம் நிரூபித்துக் கொண்டார்கள் என்பதை லெனின் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார். இவர்கள் வஞ்சகமாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை சொல்லளவில் ஏற்றுக்கொண்டு செயலில் கைவிட்டு ஓடிவிடுகின்றனர். லெனின் பாட்டாளி வர்க்க புரட்சியும் துரோகி காவட்ஸ்கியும் என்கிற தலைப்பில் ஒரு தனி கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதனை நாம் ஒரு தனி வகுப்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் இறுதியில் லெனின் சொல்வதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு வர்க்க சமூகத்திற்கும் தனியொரு வர்க்கத்தின் சர்வாதிகாரம் தேவைப்படுவதை உணர்ந்தவர்களால் மட்டுமே மார்க்சின் அரசு பற்றிய கோட்பாட்டினது சாரப்பொருளை கற்று தேர்ந்தவர் ஆகும். இதுவும் ஒரு சூத்திரம் போல சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சூத்திரம் போன்றவற்றை நாம படித்து புரிந்து கொண்டதை இந்த சூத்திரத்தின் மூலமாக நம்ம வந்து மனதில் பதிவு செய்து கொள்ள முடியும். இது இந்த விரிவாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த சூத்திரத்தை மனதில் கொண்டு விரிவை நாம் படிக்க வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு வர்க்க சமூகத்திற்கும் தனியொரு வர்க்கத்தின் சர்வாதிகாரம் தேவைப்படுவதை உணர்ந்தவர்களால் மட்டுமே மார்க்சின் அரசு பற்றிய கோட்பாட்டினது சாரப்பொருளை கற்று தேர்ந்தவர் ஆவர். இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற சொல்லை சொல்வதற்கு கூசுபவர்கள் என்று நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்டவர்கள் லெனின் கூறுவது போல மார்க்சின் அரசு பற்றிய கோட்பாட்டை கற்று தேராதவர்களே ஆவர். பாட்டாள் வர்க்க அரசு ஆகியவற்றை பற்றி மார்க்சின் கூறுவதை புரிந்து கொள்ளாத வரையில்
மார்க்சியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆக மாட்டோம். ஏனென்றால் இந்த அரசு என்பதை சுற்றித்தான் அனைத்தும் அதிகார வர்க்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் அரசு என்பதை தோழர் அறிமுகத்தில் கூறியது போல அரசினுடைய வர்க்கத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலில் தான் கண்டிப்பாக பல இடங்களில் கூறப்பட்டிருந்தாலும் ஒரே இடத்தில் காணக்கூடியதாக இருப்பதனால் இந்த நூலின் மூலமாக நம் அரசு பற்றிய மார்க்சிய பார்வையும் அதனுடைய வர்க்க சார்பையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து லெனின் என்ன சொல்லப்போம், முதலாளித்துவ அரசுகளின் வடிவம் பலதரப்பட்டவை. வடிவம் எப்படி இருந்தாலும் இந்த அரசுகள் அனைத்தும் முடிவாய் பார்க்கும் இடத்து தவிர்க்க முடியாதபடி முதலாளித்துவ வர்க்கத்தின் சர்வாதிகாரமே ஆகும். இந்த முதலாளித்துவ அரசு வடிவம் பல எல்லா நாட்டிலும் இப்ப அங்க டூமான்னு ஒன்று இருந்தது, பார்லிமெண்ட் சிஸ்டத்திலேயே பல வடிவம் இருக்கிறது. அதான் இது வடிவ வேறுபாடு தான். இந்த வடிவப்பாடு என்பது எந்த வடிவத்தை அதை மேற்கொண்டாலும் அந்த முதலாளித்துவ சமூகம் செயல்படுகின்றது என்றால் அதனுடைய அரசு என்பது முதலாளித்துவ வர்க்கத்தின் சர்வாதிகாரமாகத்தான் இருக்கின்றது. பாட்டாள் வர்க்கத்தின் அரசை மட்டும் சர்வாதிகாரமாக கூறப்படுவதில்லை. அனைத்து அரசுமே அன்றைய சுரண்டு வர்க்கத்தினுடைய சர்வாதிகார அரசாகத்தான் செயல்படுகிறது. முதலாளித்துவத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் சமூகத்திற்கு மாறி செல்வதற்குரிய இடைக்காலம் பலதரப்பட்ட அரசியல் வடிவங்கள் ஏராளமாக தோன்றும். ஆனால் அனைத்தின் சாராம்சம் தவிர்க்க முடியாதபடி அது பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரமாக இருக்கும். அதே போலதான் எப்படி முதலாளித்துவ சமூகத்தில் அரசின் வடிவம் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் அது முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும். அதே போல முதலாளித்திலிருந்து வீழ்த்தப்பட்டு தொழிலாளர் வர்க்க அரசு தோன்றும் பொழுது எந்த வடிவில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வடிவம் எடுக்க வேண்டிய அதனுடைய பிரத்யேக நிலைமைக்கு ஏற்ப வடிவங்கள் மாறுபடலாம். ஆனால் அதுவும் பாட்டாளர் வர்க்கத்தின் சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும். இந்த லெனின் கூட்டை நன்றாக படித்து புரிந்து கொள்வதற்கு பாட்டாளர் சர்வாதிகாரம் என்பது ஒவ்வாத சொல்லாக இருக்காது. நாம் சொற்களில் மயங்காது சாரத்தை அறிந்து கொள்வோம். முதலாளித்துவ அரசு என்றால் அது முதலாளித்துவ சர்வாதிகாரம் தான். அதே போல பாட்டாளி வர்க்க அரசு என்பது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும். அரசு என்பது வர்க்க சார்பானது என்றால் அது சர்வாதிகாரமாகத்தான் செயல்படும் என்பதில் என்ன சந்தேகம் இல்லை. இந்த தெளிவு நமக்கு ஏற்பட்டால் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கின்ற சொல் தப்பான புரிதலுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். அது எந்த வகையான தப்பான சொல்லாக அது இல்லை, அரசின் சாரத்தை வெளிப்படுத்தும் சொல்லாகத்தான் அது இருக்கிறது. இப்போதே நம்ம மூன்றாவது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம். நம்ம முன்பே சொன்னது போல அறிமுகத்தில் தோழர் சொன்னது போல இந்த அத்தியாயம் 1871ஆம் ஆண்டு பாரிஸ் கம்யூன் அனுபவங்களைத்தான் மார்க்ஸ் பகுத்தாய்வு செய்திருக்கிறார். அந்த பகுத்தாய்வு செய்யப்பட்டதை லெனின் இந்த கட்டுரை இந்த அத்தியாயத்தில் பேசுகின்றார். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு, மூன்றாவது அத்தியாயத்தின் தலைப்பு 1871ஆம் ஆண்டு பாரிஸ் கம்யூனது அனுபவம், மார்க்சின் பகுப்பாய்வு. 1870ஆம் ஆண்டில் பாரிஸ் தொழிலாளர்கள் அரசாங்கத்தை வீழ்த்த நினைப்பது அசட்டு துடிச்சல் என்று மார்க்ஸ் எச்சரித்தார். தொடக்க நிலையில் இவ்வாறு தான் மார்க்ஸ் தன்னுடைய கருத்தாக வைத்தார். ஆனால் 1871ஆம் ஆண்டில் தொழிலாளர்கள் தீவிரமான போரில் இறங்கும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டது. எழுச்சி யதார்த்த உண்மையாகிவிட்டது. இந்த புரட்சியில் பாதகமான அறிகுறிகள் தென்பட்ட போதும் மார்க்ஸ் உற்சாகத்தோடு பாரிஸ் பாட்டாளி வர்க்க புரட்சியை வரவேற்றார். நிச்சயமாக இது ரொம்ப முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கும். மார்க்ஸ் போன்ற ஒரு மார்க்சியத்தை கோட்பாட்டாக்கியவர் மார்க்ஸ் தான். அப்படி அவர் சிறந்த கோட்பாளர் என்பது நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. சிறந்த கோட்பாளராக இருந்தாலும் ஒரு பாதகமான நிலைமையில் கூட புரட்சியில் இறங்குகின்ற அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு முதலில் அவர் எச்சரித்திருக்கார். நிச்சயமாக புரட்சிக்கான சூழ்நிலை இல்லை என்று எச்சரிக்கை கொடுத்தார். இருந்தாலும் அன்றைய அந்த பொருளாதார நிலைமையான புரட்சிக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அரசியல் நிலைமை தொழிலாளர்களை புரட்சியில் இறங்கும்படி தூண்டும் பொழுது அதனை அவர் வரவேற்றார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாரிஸ் கம்யூன் அனுபவத்தை மார்க்ஸ் பகுத்தாராய்ந்தார். அதனிடத்தில் இருந்து செயல்தந்திர படிப்பினையை பெற்றார். அதாவது டாக்டிக்ஸ் அங்கிருந்து நிறைய கற்றுக்கொண்டார். கம்யூன் அனுபவத்தில் தமது கோட்பாட்டை மறுபரிசீலனை செய்ய முற்பட்டார். நிச்சயமாக ஒரு புரட்சியை நிகழும் பொழுது இதுவரை கோட்பாடாக வைத்திருந்ததை அந்த கோட்பாட்டை உரசி பார்க்கும் இடமாக நிச்சயமாக யதார்த்தமாக தான் இருக்க முடியுமே தவிர கோட்பாட்டை கொண்டே கோட்பாட்டில சரிபார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் பாரிஸ் கம்யூன் என்பது அவர் பார்த்த ஒரு சில மாதங்களாக 72 நாட்களை மட்டும் கொண்ட ஒரு அரசாக இருந்தாலும் அது தொடக்கத்திலிருந்து இறுதி வரை தவறுகளையே செய்திருந்தாலும் அந்த அனுபவம்
மார்க்சுக்கு ஒரு பெரும் அனுபவ வாயிலாக கிடைக்கப்பட்டது மிக சாதாரணதே கிடையாது. கோட்பாட்டு ரீதியாக நாம் எவ்வளவு வேண்டுமானால் பேசலாம். ஆனால் அதை சரிபார்க்கும் இடம் என்பது அனுபவமாக இருப்பதால் இந்த பாரிஸ் கம்யூன் சில நாட்களிலேயே ஒரு 100 நாட்கள் கூட தாண்டாத நிலையில் கூட அது வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், அந்த வீழ்ச்சி அடையும் என்பதை முன்கூட்டியே மார்க்ஸ் அறிந்திருந்தாலும் அதனுடைய புரட்சிகர போராட்டத்தையும் அதனுடைய அனுபவங்களையும் தொகுத்து பரிசீலித்தார். குறிப்பாக ஒன்றை சொல்லலாம். ஏற்கனவே உள்ள அரசு பொறியமைப்பை புரட்சிக்கு பின் தொழிலாளர் வர்க்கம் அப்படியே கைப்பற்றி தமது சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்கிற முடிவை மார்க்ஸ் பாரிஸ் கம்யூன் அனுபவத்திலிருந்து பெற்றார். அதாவது அரசு பொறியமைப்பு இதுவரை சுரண்டு வருவதற்கு அரசு பொறியை அப்படியே எடுத்து நம்ம கையாள முடியாது. அடித்து நொறுக்கி விட்டு நமக்கான அரசை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை பாரிஸ் கம்யூனுடைய அனுபவத்தின் மூலம் தான் அவர் வந்தடைந்தார் என்பதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும், மனதில் கொள்ள வேண்டும். பாரிஸ் கம்யூன் அனுபவத்தை மார்க்ஸ் பிரான்சில் உள்நாட்டு போர் என்கிற பெயரில் ஒரு தனி நூலை எழுதியிருக்கின்றார். கண்டிப்பாக இது முக்கியமாக, அதாவது லெனின், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எழுதிய முழுமையான தமிழில் வந்ததாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருப்பதாக இருந்தாலும் சரி, இன்று புதிதாக இனியும் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நாம் படிப்போம் என்பது ஆகாத காரியம்தான். கண்டிப்பாக இருக்கின்ற நூல்களில் முக்கியமான நூல்களை தேர்ந்தெடுத்து நிச்சயமாக கட்சி தோழர்களிடம் பல தோழர்களிடம் கேட்டால் நிச்சயமாக எந்த நூலிலிருந்து ஆரம்பிக்கலாம், எந்த தத்துவமாக இருந்தால் எதை படிக்க வேண்டும், அரசியல் பொருளாதாரம் என்றால் எதை படிக்க வேண்டும், விஞ்ஞான சோசலிசம் என்றால் எதை படிக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனை பெற்று தங்களுடைய புரிதலின் அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனையின்படி நம்ம செயல்பட்டால் மார்க்சிய நூல்களை சுயமாகவே நிச்சயமாக படிக்க முடியும். அதற்கான நூல்கள் எவை என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக தோழர்கள், கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள், வழிகாட்டுவார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அடுத்தது 4வது அத்தியாயம் கூடுதலை எங்கல்ஸ் அளித்த விளக்கம். அதாவது பாரிஸ் கம்யூனுக்கு எங்கல்ஸ் அளித்த விளக்கத்தை 4வது அத்தியாயமாக தனித்து லெனின் எழுதியிருக்கிறார். கம்யூன் அனுபவத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய அடிப்படைகள் மார்க்ஸ் வழங்கினார். மார்க்சின் பகுத்தாய்வையும் முடிவுகளையும் விளக்கமாக ஏங்கல்ஸ் மீண்டும் மீண்டும் திரும்பவும் எழுதினார். மார்க்ஸ் மறைந்த பிறகும் பல ஆண்டுகளாக வாழ்ந்து நமக்கு ஏங்கல்ஸ் பல படைப்புகளை செய்திருக்கின்றார். அதைத்தான் இங்க லெனின் குறிப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் இப்பிரச்சனையின் பிற கூறுகளை மிகுந்த வலிமையோடு திட்ட தெளிவாக விளக்கங்களை கொடுத்தார் என்கிற கருத்தில் இருந்து இந்த அத்தியாயத்தை லெனின் தொடங்குகிறார். நிச்சயமாக முன்பே கூறியது போல மார்க்ஸை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏங்கல்ஸை படிக்க வேண்டும், மார்க்ஸ் ஏங்கல்ஸை புரிந்து கொள்ள வேண்டுமானால் லெனின் எழுத்துக்களை படிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இங்க மார்க்ஸை பற்றி குறிப்பிடுவது ஏங்கல்ஸின் எழுத்துக்களை படிக்குமாறு நம்மை வலியுறுத்தி கூறுகிறார். அது ஏங்கல்ஸ் பாரிஸ் கம்யூனை பற்றி புரிந்து கொள்வதற்கான நூல் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் குடியிருப்பின் பிரச்சனை என்கிற நூலிலும், கடிதங்கள் வாயிலாகவும் மார்க்சின் பிரான்சின் உள்நாட்டு போர் என்ற நூல் குறிப்பிட்டோம்ல, மார்க்சின் மறைவுக்கு பின்பு இந்த நூலை மறுபதிப்பு செய்தார். அவ்வாறு மதிப்பு செய்யும் பொழுது அவர் அதற்கான ஒரு ஆய்வு முன்னுரை எழுதுவார். கண்டிப்பாக அதனோட ஆய்வு முன்னுரை என்பது இந்த நூலில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அந்த நூலுக்கு அடுத்த கட்டத்தில் எவ்வாறெல்லாம் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் சேர்த்து முன்னுரையில் ஆய்வு முன்னுரையாக எழுதியிருப்பார். நிச்சயமாக ஏங்கல்ஸுடைய இறுதி காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஆய்வு முன்னுரைகளை கண்டிப்பாக நம்ம படித்தறிய வேண்டும். முழு நூல்களை படிப்பதற்கு தூண்டும் வகையில் அந்த ஆய்வு முன்னுரை, ஏங்கல்ஸினுடைய ஆய்வு முன்னுரையில் அமைந்திருக்கிறது என்பது என்னுடைய படிப்பு அனுபவத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசும் புரட்சியும் என்கிற நூலில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு தனி வகுப்பாக பார்க்க வேண்டும். ஆனால் நாம் ஒரே வகுப்பில் பார்க்கிறோம். அதனால் நூலில் காணும் அனைத்து முக்கியமானதையும் எடுத்து சுட்டி காட்ட முடியாது. லெனின் கூறிய 2 குறிப்பிட்டு சொல்வது இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்கிறேன். நாம் முன்பே கூறியது போல முதல் அத்தியாயத்தை சற்று விரிவாக பார்த்தோம். மற்ற அத்தியாயத்தை நாம் சுருக்கமாகவே பார்ப்போம். பழைய முதலாளித்துவம் மறைந்து புதிய ஏகாதிபத்திய முதலாளித்துவம் வந்துவிட்டது. பழைய போட்டி முதலாளித்துவம் மறைந்து திட்டமிட்ட ஏகாதிபத்திய முதலாளித்துவம் வந்துவிட்டது. அதனால் சோசலிசத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்று சோசல புரட்சியை சீர்திருத்தவாதிகள் புறக்கணிக்கின்றனர். இந்த ஏகாதிபத்தியனுடைய அதீத வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சோசலிசம் தேவையற்றதாகி விடுவதாக சீர்திருத்தவாதிகள் கருதி விடுகின்றனர். இந்த அதீத வளர்ச்சி என்பதுதான் அந்த முதலாளித்துவ உற்பத்திக்கான முரண்பாக தடையாக போகிறது என்று மார்க்சியம் கூறியதை எந்த வகையிலும் புரிந்து கொள்ளாமல் இந்த சீர்திருத்தவாதிகள் என்ன சொல்றாங்க, இந்த ஏகாதிபத்தியனுடைய வளர்ச்சி இது மாதிரி புது வடிவத்தை முதலாளித்துவம்
பெறும்போதெல்லாம் இந்த சீர்திருத்தவாதிகள் சோசலிசத்திற்கு வாய்ப்பில்லை என்று கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏகாதிபத்தியம் என்பது புதிய கட்டம்தான், ஆனால் இன்னமும் அது முதலாளித்துவமாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று லெனின் சுட்டிக்காட்டுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, அது உலகமயமாதல் என்றாலும் சரி, அது நிதி மூலதனமாக என்று வடிவம் எடுத்தாலும் சரி, நிச்சயமாக அது எல்லாம் முதலாளித்துவ அரசு தான், முதலாளித்துவ சமூகம் தான், முதலாளித்துவ உற்பத்தி முறை தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாளித்துவத்தின் வளர்ச்சி என்பது சோசலிசத்தை தவிர்க்காது, அதனை நெருங்குகிறது என்பதே உண்மையாகும். முதலாளித்துவத்தின் வளர்ச்சியே முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு தடையாகவும் சோசலிசத்துக்கு நுழைவாயிலாகவும் இருக்கிறது. மார்க்சிய அடிப்படையை, விஞ்ஞான கண்ணோட்டத்தை முழுமையாக பெற்றோமானால் இந்த கருத்திலிருந்து நாம் விடுபடவே மாட்டோம். முதலாளித்துவத்தின் வளர்ச்சி என்பது சோசலிசத்தை தவிர்க்காது, அதனை நெருங்குகிறது என்பதே உண்மையாகும். முதலாளித்துவத்தின் வளர்ச்சியே முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு தடையாகவும் சோசலிசத்துக்கு நுழைவாயிலாகவும் இருக்கிறது. முதலாளித்துவ உற்பத்தி முறையில் முன்பு வரையில் உள்ள உற்பத்தி முறையில் காணப்பட்டதை விட முதலாளித்துவத்தில் சில ஜனநாயக உரிமைகள் கிடைக்கிறது. அதனை கம்யூனிஸ்ட் கட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறுவதை பல பேர் தவறாக புரிந்து கொள்கின்றனர். அதாவது முதலாளித்துவம் என்பது ஜனநாயக தன்மை உடையதாகவும் தொழிலாளர்களின் அரசு என்பது பாட்டாளி வர்க்க சர்வாதார தன்மை உடையதாகவும் கருதி கொள்கின்றனர். அவ்வாறு கருதி கொள்கிற இடதுசாரிகளை நான் குறிப்பிடுகிறேன். இது ஒரு தவறான கருத்தாகும். முதலாளித்துவத்தில் சிறுபான்மையோர் நலனுக்காக பெரும்பான்மையோர் கீழ்ப்படுத்தப்படுகிறது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தில் பெரும்பான்மையோர் நலனுக்காக சிறுபான்மையோர் கீழ்ப்படுத்தப்படுகிறது. உண்மையில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமே முழுமையான ஜனநாயகத்தை நோக்கி செல்கிறது. அத்தகைய சூழ்நிலைத்தான் அரசு உழந்து உதிரும். நான் முன்பே கூறியது போல, முதலாளித்துவ அரசாக இருந்தால் முதலாளித்துவ சர்வாதிகார அரசு, நிலப்பருவத்துவ உற்பத்தி முறையில் இருக்கும்போது நிலப்பருவத்துக்கான சர்வாதிகார அரசு, அடிமை சமூகத்தில் அவ்வாறு தான். ஆக நிச்சயமாக எந்த உற்பத்தி இருக்கோ அதில் உற்பத்தி முறையில் காணப்படுகின்றோ அந்த உற்பத்தி முறைக்கான சர்வாதிகார அரசாகத்தான் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாள் வர்க்கத்தின் அரசு மட்டும் சர்வாதிகாரம் அல்ல, அனைத்து அரசும் வர்க்க சார்பானதும். எந்த வர்க்கத்திற்கான அரசாக செயல்படுகிறதோ அது அந்த வர்க்கத்திற்கான சர்வாதிகாரமாகத்தான் செயல்படுகிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். லெனின் கூற்றால் பாட்டாள் சர்வாதிகாரமே உண்மையில் ஜனநாயக அரசு, அது இறுதியில் வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் உதிர்ந்து விடும். இதன் பொருளாதார அடிப்படை பகுத்தாய்வது அவசியமாகும் என்று கூறுகிறார். அடுத்த அத்தியாயத்தில் அதனைத்தான் லெனின் செய்கிறார். இந்த அத்தியாயமும் ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயமாக இருக்கிறது. அரசு உணர்ந்து உதிர்வதற்குரிய பொருளாதார அடிப்படை. நான் முன்பே கூறியது போல இந்த அத்தியாயத்தை படித்த பிறகுதான் மார்க்சியம் என்பது ஒரு விஞ்ஞான அணுகுமுறை, சமூகம் பற்றிய ஒரு விஞ்ஞான அணுகுமுறையில் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டேன். இந்த அரசன் புரட்சி என்ற நூலை படித்த பிறகுதான் என்னுடைய படிப்பு முறையை மாறியது என்று கூறியது மிக மிக சரியான உண்மையாகும். அடுத்தது நம்ம 5வது அத்தியாயத்துக்கு அரசு உணர்ந்து உதிர்வதற்குரிய பொருளாதார அடிப்படை, இதை பார்ப்போம். மார்க்ஸ் 1875ஆம் ஆண்டில் எழுதிய கோத்தா வேலை திட்டத்தின் விமர்சனம் என்கிற சிறிய நூல் மிக முக்கியமானதாகும். இந்த விமர்சனத்தில் மார்க்ஸ் கூறிய ஒரு கருத்து மிகவும் புகழ்பெற்றதாகும், நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. முதலாளித்துவ சமூகத்திற்கும் கம்யூனிச சமூகத்திற்கும் இடையில் மற்றொன்றதாக புரட்சிகரமாக மாற்றம் அடையும் கட்டம் ஒன்று உள்ளது. இதற்கு இணையாக அரசியல் இடைக்கால கட்டமும் ஒன்று உள்ளது. இந்த இடைக்காலத்தில் அரசு பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகர சர்வாதிகாரமாக இல்லாது வேறு எதுவாக இருக்க முடியும் என்று மார்க்ஸ் அதில் எழுதியுள்ளார். இந்த இடத்துல தான் அழுத்தம் திருத்தமாக அந்த அரசை பற்றி, அதாவது முதலாளித்துவத்தை வீழ்த்திய பிறகு பாட்டாளி வர்க்கத்தின் அரசு என்பது பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகர சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும் என்பது தெல்ல தெளிவாக கூறப்பட்ட இடம் என்று சொன்னால் இந்த கோட்டா வேலை திட்டத்தின் விமர்சனம் பற்றிய இந்த சின்ன நூலில்தான். இதனை முன்வைத்து லெனின் என்ன கூறுகிறார் என்று அடுத்து பார்ப்போம். முதலாளித்துவத்தில் இருந்து கம்யூனிசத்துக்கு மாறி செல்லும் போது அடக்க வேண்டியது இன்னமும் தேவையாக இருக்கிறது. அதனால் தொழிலாளி வர்க்கத்திற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு என்பது தேவைப்படுகிறது. புரட்சியினை முடித்துவிட்ட பாட்டாளி வர்க்கத்துக்கு அடக்குவதற்கென ஒரு தனி வகை இயந்திரம், ஒரு தனி வகையான பொறியமைப்பு என்கிற அரசு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த அரசு கம்யூனிஸ்ட் சமூகத்துக்கு மாறி செல்லும் காலகட்டத்துக்கு உரியதாகவும் கம்யூனிஸ்ட் சமூகத்தில் அதன் மறைவை நோக்கியதாகவும் பயணிக்கிறது. கம்யூனிஸ்ட் சமூகத்தில் வர்க்கங்கள் மறைந்து போகும். அப்போது அடக்க வேண்டியவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். அந்நிலையில் அரசு இருக்க வேண்டிய தேவை நீங்கிவிடும். தேவையற்ற நிலையில் அரசு உலர்ந்து உதிரும்.
இப்படி உலர்ந்து உதவுவதற்கு பாட்டாள் வர்க்க சர்வாதிகார அரசு தொழிலாளர்களுக்கு தேவைப்படுகிறது. இதை பற்றி மார்க்ஸ் கூறியதை லெனின் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். முதலாளித்துவ சமூகத்தை வீழ்த்தி கம்யூனிஸ்ட் சமூகம் அடையும். அதற்கு இடையில் ஒரு கட்டம் இருப்பதாக மார்க்ஸ் கோத்தா வேலை திட்டத்தின் விமர்சனம் என்கிற கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் இங்கே மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார். கம்யூனிஸ்ட் உற்பத்தியில் 2 கட்டங்கள் இருப்பதாக மார்க்ஸ் அதில் விளக்குகிறார். ஒன்று முதல் கட்டம், மற்றொன்று உயர்கட்டம். இந்த சொற்களை தான் அந்த கோத்தா வேலை திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் சமூகம் 2 கட்டமாக இருக்கின்றது. ஒன்று முதல் கட்டம், மற்றொன்று உயர்கட்டம். இதுதான் மார்க்ஸ் பயன்படுத்திய சொற்கள். ஆனால் மார்க்ஸ் பின்பு ஏங்கல்ஸ் காலத்தில் இந்த முதல் கட்டம் உயர்கட்டம் என்ற இரண்டையும் என்ன சொல்லப்பட்டதுன்னா, முதல் கட்டத்தை சோசலிசம் என்றும் உயர்ந்த கட்டத்தை கம்யூனிசம் என்றும் சொல்லப்படுகின்ற பழக்கம் லெனினால் உருவாக்கப்பட்டது கிடையாது. பல பேர் இது லெனினால் உருவாக்கப்பட்டதாக விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் லெனின் காலத்தில் பேசப்பட்டது தான். இந்த முதல் கட்டத்தை சோசலிசம் என்றும் உயர்கட்டத்தை கம்யூனிசம் என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக பெயர் மாற்றம் தான். புதிய விளக்கமோ எதையோ அவர் புகுத்தவில்லை. நிச்சயமாக பெயர் மாற்றம் செய்திருக்கின்றார். இந்த சோசலிச கட்டம் கம்யூனிஸ்ட் கட்டம் என்று பேசும் போது முதல் கட்டமாகவும் உயர்ந்த கட்டமாகத்தான் லெனின் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிகின்ற போது நிச்சயமாக அவர் எதையும் புதிதாக சேர்க்கவில்லை. அந்த சொற்களுக்கான ஒரு மாற்று சொல்லைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதுவும் அவர் படைக்கவில்லை. அவர் காலத்தில் பலரால் பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான். லெனின் 5வது அத்தியாயத்தில் கம்யூனிஸ்ட் சமூகத்தின் முதல் கட்டம் கம்யூனிஸ்ட் சமூகத்தில் உயர்கட்டம் என்று உட்தலைப்பிட்டு விளக்கியிருக்கிறார். மார்க்ஸ் கோத்தா வேலை திட்டம் என்கிற கட்டுரையில் சுருக்கமாக கூறியதை லெனின் இதில் சற்று விளக்கமாகவும் விரிவாகவும் கூறியுள்ளார். அதனால இதை நம்ம ஒரு தனியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. முன்பே கூறியது போல இந்த அத்தியாயத்தை நாம் சற்று விரிவாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் சமூகத்தில் முதல் கட்டம், இதை எவ்வாறு விரிவுபடுத்தி லெனின் விளக்கியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். முதலாளித்துவத்தை வீழ்த்திய பின் கம்யூனிஸ்ட் சமூகத்தின் தொடக்க கட்டத்தில் பழைய முதலாளித்துவத்தின் பிறவிக்குறிகள் தென்படும். அதாவது முதலாளித்துவத்தில் இருந்து பிறந்து இப்பொழுதுதான் வெளியே வந்த தொடக்க நிலையில் அந்த பழைய சமூகத்தின் தன்மைகள் முழுமையாக மறைந்திருக்காது. இந்த சமூகத்தை தான் கம்யூனிஸ்ட் சமூகத்தின் முதற்கட்டம். இந்த முதற்கட்டத்தில் கண்டிப்பாக முதலாளித்துவத்தின் குறைபாடுகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். முழுமையாக வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில எச்சங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். எச்சங்கள் மட்டும் இல்ல, சில முக்கியமானது கூட தொடர்ந்து கொண்டிருக்கும். படிப்படியாக தான் அதை நீக்க முடியும். அதற்குத்தான் ஒரு முதல் கட்டம் தேவைப்படுகிறது என்கின்ற மார்க்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த முதல் கட்டம் அந்த எச்சங்களை நீக்குவதற்குத்தான் பாட்டாள் வர்க்க சர்வாதிகார அரசு தேவைப்படுகிறது. மார்க்ஸ் எழுதிய கோத்தா வேலை திட்டத்தின் விமர்சனம் என்கிற கட்டுரையில் முதலாளித்துவ குறைபாடுகள் கம்யூனிஸ்ட் சமூகத்தின் முதல் கட்டத்தில் தவிர்க்க முடியாது என்கிறார். ஏனென்றால் இந்த சமூகம் நீடித்த பிரசவ வேதனைக்கு பிறகு முதலாளித்துவ சமூகத்தில் இருந்து தற்போது தான் பிறந்து வெளிவந்திருக்கிறது. முன்பே சொன்னது போல வெளிவந்த உடனேயே அனைத்தையும் நீக்கிவிடும் என்று நாம் கருதிவிட முடியாது. மேலும் முதல் கட்டத்தில் முதலாளித்துவ உரிமை அதன் முழுதளவிலும் ஒழிக்கப்படவில்லை. பகுதி அளவுக்கே மாறியிருக்கும். உற்பத்தி சாதனங்கள் பொது உடைமையாக்கப்பட்டிருக்கும் அளவுக்கே ஒழிக்கப்பட்டிருக்கும். அதாவது அரசு முதல்ல தனிச்சொத்து ஒழிக்கப்பட்டு பொது சொத்தாக மாற்றப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு தான் முதலாளித்துவம் ஒழிக்கப்பட்டிருக்குமே தவிர மற்ற கூறுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது தனிச்சொத்து உடைமையில் இருந்து பொது சொத்துமையாக மாற்றிய அளவுக்கே முதலாளித்துவ உரிமை மறைந்திருக்கும். மற்றவைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். படிப்படியாக தான் ஒவ்வொன்றாக நீக்கப்படும். இது ஒரு குறைபாடே ஆகும். ஆனால் கம்யூனிஸ்டத்தின் முதல் கட்டத்தில் இதை தவிர்க்க முடியாது என்று மார்க்ஸ் கூறியதை லெனின் குறிப்பிட்டு விளக்குகிறார். கம்யூனிசத்தின் தொடக்க நிலைக்கு உரிய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற வகையில் தான் அந்த சமூகம் காணப்படும். அரசு மாற்றத்தால் மட்டுமே பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாது. அதற்கான உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியும் உற்பத்தியின் அளவும் அதிகரிக்க வேண்டும். பல பேர் அரசு தொழிலாளர் கையில் வந்துவிட்டால் போதும் அனைத்தும் சாதிக்க முடியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மார்க்சியம் என்பது விஞ்ஞான அடிப்படையில் தான் விளக்கியிருக்கிறது என்று சொன்னால் அரசை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள அப்போதுதான் முடியும். அதனால கம்யூனிஸ்ட் தொடக்க நிலையில் உரிய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற வகையில் தான் அந்த சமூகம் காணப்படும். அரசு மாற்றத்தால் மட்டும் பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாது. அதற்கான உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியும் உற்பத்தியின் அளவும் அதிகரிக்க வேண்டும். அப்போது மட்டுமே சமூகத்துக்காக வேலை செய்ய மக்கள் பழகி இருப்பார்கள். அதுவரை பழைய முதலாளித்துவ சிந்தனையின் எச்சங்களுடனே காணப்படுவர். வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் தான் பழைய எச்சங்களும்
சிந்தனைகளும் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கும். முதல் கட்டமான சோசலிச கட்டத்தில் சக்திக்கு ஏற்ற உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்ற முழக்கம், இந்த முழக்கம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கான பொருளை நாம் அறிந்து கொள்வோம். முதல் கட்டமான சோசலிச கட்டத்தில் சக்திக்கு ஏற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம் என்கிற வகையில் உற்பத்தி பொருட்கள் பகிர்ந்து கொள்ளப்படும், அதாவது விநியோகிக்கப்படும். வளர்ச்சியடைந்த உயர்கட்டத்தில், அதாவது கம்யூனிச கட்டத்தில் சக்திக்கு ஏற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற பங்கீடு என்கிற வகையில் உற்பத்தி பொருட்கள் விநியோகிக்கப்படும். என்றும் உழைப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும், உழைப்பு மாறாது. ஆனால் முதல் கட்டத்தில் சக்திக்கு ஏற்ற உழைப்பு செலுத்தப்படும், அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும். சமூக உண்மைக்கும் தேவையான அளவுக்கு உற்பத்தி அதிகரித்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் சக்திக்கேற்ற உழைப்பு செலுத்தப்படும், ஆனால் தேவைக்கேற்றதை பெற்றுக் கொள்ளலாம். அந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் உறுதியானது, சமூகத்தில் உள்ளவர்களின் தேவைக்கு அதிகமாக உற்பத்தியானது, கம்யூனிஸ்ட் சமூகத்தில் உற்பத்தியானது சமூகத்தில் உள்ளவர்களின் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதனுடைய உற்பத்தி சக்திகள் வளர்ச்சியடைந்து உற்பத்தி பெருகி இருக்கும். அதன் அடிப்படையில் தான் தேவைக்கேற்ற பங்கீடு, தேவைக்கு மேலே அது உற்பத்தி செய்ய முடிகின்ற நிலை ஏற்பட்ட கட்டத்தில் தான் தேவைக்கேற்ற பங்கீடு என்கின்ற நிலை ஏற்படும். அடுத்து கம்யூனிஸ்ட் சமூகத்தின் உயர்கட்டம் என்பதை பற்றி லெனின் இந்த கூறியதை பார்ப்போம். மார்க்ஸ் எழுதிய கோத்தா வேலை திட்டத்தின் மெம்ஸ் என்கிற கட்டுரையில் உள்ள பகுதியில் லெனின் மேற்கோளிட்டு விளக்குகிறார். நான் இந்த மேற்கொள்ள அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் என்று நான் முடிவெடுத்த இந்த வகுப்பிட எடுத்தேன். ஆனா இந்த புத்தகத்தில் அதிகமாக மேற்கோள் காணப்படுவதால் நான் மேற்கோள் இங்கு நான் அதிகம் பயன்படுத்த, நிச்சயமாக ஒரு பல நூல்களில் மார்க்சும் ஏங்கல்ஸும் அரசு பற்றி கூறியதை இந்த அரசும் புரட்சி ஒரே நூலிலே நாம் படித்துக் கொள்ள முடிகிற அளவுக்கு நமக்கு எடுத்து திரண்டி தந்திருக்கார். நிச்சயமாக தேவையான மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய அரசு பற்றிய அனைத்து குறிப்புகளுமே இந்த அரசும் புரட்சி நூலில் மேற்கோளாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரசும் புரட்சி நூல் எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு தேவையான ஒன்றாக படித்தறிய வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் சமூகத்தினுடைய உயர்கட்டத்தில் உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்கும் இடையிலான வேறுபாடு மறைந்துவிடும். முதல்ல நம்ம சொன்னது மாதிரி இங்க இல்ல. முதல்ல நம்ம சொத்துடைமை மாற்றப்பட்டிருக்கும், தனிச்சொத்துடைமை பொது சொத்துடைமையாக மாற்றப்பட்டிருக்கும். அதற்கேற்ப அளவுக்கு தான் முதலாளித்துவனுடைய கூறுகள் மறைந்திருக்கும் சொன்னோம். இப்ப படிப்படியாக மாறுகிறது. இந்த உயர்ந்த கட்டத்தில், கம்யூனிஸ்ட் சமூகத்தின் உயர்ந்த கட்டத்தில் உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்கும் இடையிலான வேறுபாடு மறைந்துவிடும். உழைப்பானது பிழைப்புக்கான சாதனமை மட்டும் இல்லாது வாழ்வின் முதற்பெரும் தேவையாக மாறியிருக்கும். பொது சமூகத்தின் செல்வங்கள் மிகுந்த அளவுக்கு பெருகி இருக்கும். அப்போது முதலாளித்துவ குறுகிய வரம்பு முழுமையாக அகற்றப்பட்டிருக்கும். இந்த முதலாளித்துவ வரம்புகள் அகற்றப்பட வேண்டுமானால் அந்த சமூகத்தில் செல்வங்கள் உற்பத்திகள், நீங்க செல்வம் என்ற உற்பத்தி தான், உற்பத்தி பெருகி இருக்க வேண்டும். இந்த நிலைத்தான் சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற பகிர்வு என்கிற வகையில் உற்பத்தி பொருட்கள் விநியோகிக்கப்படும். வளர்ச்சியடைந்த கம்யூனிச சமூகத்தில் மக்கள் தமது சக்திக்கு ஏற்ப சமூகத்துக்காக உழைக்க பழகி இருப்பார்கள். முதலாளித்துவ குறுகிய வரம்பு முழுமையும் நீங்கி இருக்கும். இந்த வளர்ச்சி கட்டத்தில் அரசு என்பது தேவையில்லாமல் படிப்படியாக உலர்ந்து உதிரும். நிர்வாகத்தில் காணப்பட்ட வர்க்க சார்பு முடிவுக்கு வரும். வர்க்க சார்பான அரசு என்பது மறைந்து சமூகத்துக்கு தேவைப்படும் நிர்வாக அமைப்பு மட்டும் தொடரும். முதலாளித்துவ கண்ணோட்டத்தில் இத்தகைய ஒரு அமைப்பு என்பது வெறும் கற்பனையானதாக தோன்றும். இந்த கம்யூனிஸ்ட் சமூகம் இவ்வாறு இருக்கும், அரசு அற்ற சமூகமாக இருக்கும், வர்க்கங்கள் அற்ற சமூகம் இருக்கும் என்று கூறுவது எல்லாம் முதலாளித்துவ கண்ணோட்டத்தில் இத்தகைய ஒரு அமைப்பு கற்பனையாகத்தான் தோன்றும். ஆனால் மார்க்சியமானது அதற்கான பொருளாதார முன் நிபந்தனைகளை சுட்டிக்காட்டி விளக்கி இருக்கிறது. இந்த விளக்கம் பாட்டாளி வர்க்க சார்பான பார்வையுடையவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். முதலாளித்துவ பார்வை உடையவர்களுக்கு கற்பனையாகவும் சந்தேகமாகவும் இருக்கும். இந்த சயின்ஸ் தான் நம்ம சொல்லுறோம். சயின்ஸ் அறிவியல் சொல்லும் போது சமூக அறிவியல் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற கருதுபவர்கள் நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா லெனின் சொன்னது போல வர்க்க சமூகத்தில் சமூக அறிவியல் என்பது வர்க்க சார்பற்றதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அந்த வர்க்க சமூகத்தில் சமூக அறிவியல் என்பது கண்டிப்பாக சமூக அறிவியல் வர்க்க இயற்கை நேச்சர் சயின்ஸ் என்பது தான் வர்க்க சார்பானதாக இருக்காது. யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கானதாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் சமூக விஞ்ஞானம் என்பது வர்க்க சார்பானது தான் என்பதை கண்டிப்பாக நாம் மனதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாளித்துவ சிந்தனையாளர்களுக்கு முதலாளித்துவ வீழ்ச்சி அடைந்த கம்யூனிஸ்ட் சமூகம் தோன்றும் என்கிற மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என்பதால் கம்யூனிஸ்ட் சமூகம் என்பது அவர்களுக்கு கற்பனையாகத்தான் இருக்கும்.
இது பாட்டாளி வர்க்க சார்புடையவர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு விஞ்ஞான பார்வையாக தெரியும். ஆனால் முதலாளித்துவ சிந்தனையுடையவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் நிச்சயமாக இது விஞ்ஞானத்தன்மையாக தெரியாது. ஏனென்றால் முதலாளித்துவ வீழ்ச்சியடையும் என்பதை அவர்கள் விஞ்ஞானமாக மட்டுமல்ல எந்த வகையிலுமே அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிலையை சந்திக்கும் வரை அவர்கள் இதனை கற்பனையானது என்று தான் கூறுவார்கள். ஜனநாயகம் எவ்வளவுக்கு எவ்வளவு முழு நிறைவடைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது தேவையற்றதாகிவிடும். வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் வர்க்க சார்பாக அடக்க வேண்டியவர் எவரும் இருக்காத நிலையில் அரசு உலர்ந்து உதிர்ந்துவிடும். அப்போது ஜனநாயகம் என்கின்ற கோரிக்கை தேவைப்படாது. அதன் மீது அதை பற்றிய பேச்சே இடம்பெறாது. நிச்சயமாக ஜனநாயகம் முழுமையாக கிடைத்த பிறகு அது ஜனநாயகம் என்பதே பேசப்பட வேண்டியதாக அது இருக்காது. அந்த சமூகத்திலிருந்து அதை சொல்லி மறைந்து போய்விடுற அளவுக்கு அங்க சமத்துவம் நிலை பெற்றுவிடும். ஜனநாயகம் என்பது அனைவருக்குமானதாக ஆகிவிட்ட பிறகு ஜனநாயகம் பற்றிய பேச்சு இருக்காது என்பதுதான் உண்மையாகும். அடுத்து நம்ம 6வது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம். 6வது அத்தியாயம் சந்தர்ப்பவாதிகள் மார்க்சியத்தை கொச்சைப்படுத்துதல் என்பது தான் 6வது அத்தியாயத்தின் தலைப்பாக இருக்கிறது. மார்க்சியத்தை கொச்சைப்படுத்துதல் அன்று முதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதனை அம்பலப்படுத்தி மார்க்சியத்தை நிலைநிறுத்துவது மார்க்சியவாதிகளின் பணியாகும். இந்த அத்தியாயத்தில் லெனின், காவுஸ்கி, பிளகானோவ் போன்றவர்கள் மார்க்சியத்தை எந்த வகையில் கொச்சைப்படுத்தினர் என்பதையும் அதற்கான சரியான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். முதலாளித்துவ நாடாளுமன்ற முறைக்கு பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்துக்கும் உள்ள வேறுபாட்டை காவுஸ்கி புரிந்து கொள்ளவில்லை என்று லெனின் குறிப்பிடுகிறார். முதலாளித்துவ நாடாளுமன்ற முறையானது ஜனநாயகத்தை அதிகார வர்க்கத்துடன் இணைத்திடுகிறது. அதனால் இது மக்களுக்கானது அல்ல, மக்களுக்கு எதிரானது. இந்த வேறுபாடை சொல்கிறார். அவருக்கு போட்டு குழப்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த முதலாளித்துவ நாடாளுமன்ற முறைக்கும் பாட்டாளி இந்த அரசுக்கும் உள்ள வித்தியாசத்தை லெனின் இங்க சுட்டி வேறுபடுத்தி காட்டுகிறார். முதலாளித்துவ நாடாளுமன்ற முறையானது ஜனநாயகத்தை அதிகார வர்க்கத்துடன் இணைத்திடுகிறது. அதனால் இது மக்களுக்கானது அல்ல, மக்களுக்கு எதிரானது. பாட்டாளி வர்க்க ஜனநாயக அதிகார வர்க்கத்தை முழுமையாக ஒழித்திடவும் மக்களுக்கு முழு நிறைவான ஜனநாயகத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இது சுரண்டலாளர்களுக்கான அரசு இல்லை. சுரண்டல் சிந்தனையுடையவர்களை அடக்கி ஒடுக்குவதால் இது அவர்களுக்கு எதிரானது. இதுதான் அந்த அரசை பற்றிய வர்க்க சார்பான குற்றாக்கம். இன்னும் ஒரு உட்தலைப்பு இதே அத்தியாயத்துல பிணக்கக்குடன் கவுஸ்கின் வாக்குவாதம் என்கின்ற உட்தலைப்பில் புரியப்பட்டுள்ளவற்றை நம்ம கண்டிப்பாக குறிப்பாகவும் நம்ம கவனத்தில் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தான் இந்த எவ்வளவு விஷயத்தை நான் விட்டாலும் இந்த விஷயத்தை விடாமல் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும், நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் இதை நான் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிணக்கக்குடன் காவுஸ்கி விவாதத்தை முன்வைத்து லெனின் மார்க்சியவாதிகளுக்கும் அராஜவாதிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகிறார். அராஜவாதிகள் மார்க்சியத்திடம் இருந்து எந்த வகையில் வேறுபடுகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கு லெனின் கருத்து உதவியாக இருக்கிறது. அதனால்தான் இதை நான் இப்படி சுட்டி காட்டிட்டு பேசினேன். ஏன்னா இது நம்ம தடி புக்கை பத்தி எழுதியிருக்கலாம். அராஜவாதம் அராஜக சிண்டிகலிசம் என்ற ஒரு தொகுப்பு மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் ஆகியோர்கள் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அந்த தொகுப்பை முழுமையாக படித்தால் நம்ம அராஜவாதிகளுக்கும் மார்க்சியவாதிகளுக்கு உள்ள வேறுபாடு நமக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் படிப்பதற்கு முன்பா அதில் என்னதான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசன் புரட்சியில் லெனின் கூறிய இந்த 3 கருத்துக்களை புரிந்து கொண்டாலே போதுமானது. அது என்ன என்பதை பார்ப்போம். முதல் கருத்து, மார்க்சியவாதிகள் அரசை அடியோடு ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் சோசலிச புரட்சியின் விளைவாக தோன்றிய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற அரசின் மூலமாக வர்க்கங்கள் ஒழிக்கப்பட்டு பிறகு அரசு உலர்ந்து உதிரும். இப்படித்தான் அரசு ஒழியும் என்று மார்க்சியவாதிகள் கூறுகின்றனர். இங்கேயும் மார்க்சியவாதிகளும் அரசை ஒழிக்கப்பட வேண்டும் தான் சொல்றாங்க. ஆனால் நினைச்ச இடத்துல அதை செய்திட முடியாது. பாட்டாளி வர்க்க சர்வாதிக அரசு தோன்றிய பிறகு படிப்படியாக அரசு ஒழிக்கப்படும் என்பதை நம்ம இந்த சுருக்கமான வகுப்புல கூட நம்ம பார்த்தோம். அராஜவாதிகள் அரசை ஒழிப்பதற்கான நிலைமைகளை பற்றி புரிந்து கொள்ளாமலேயே எடுத்த எடுப்பிலேயே அரசை அடியோடு ஒழிக்க விரும்புகிறார்கள். இதுதான் மார்க்சியவாதிக்கும் அராஜவாதிக்கும் உள்ள அரசு ஒழிப்பு பற்றிய வேறுபாடு. 2வது, மார்க்சியவாதிகள் பாட்டாளி வர்க்க அரசியல் அதிகாரத்தை வென்று கொண்டவுடன் கம்யூன் வகைப்பட்ட அரசு ஒன்றை நிறுவிக் கொள்வது அவசியம் என்பதை அங்கீகரிக்கின்றனர். அதான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு என்று சொன்னோம் அல்லவா, அந்த அரசை தான் நீங்க லெனின் சுட்டி காட்டுகிறார். அராஜவாதிகள் புரட்சிகர பாட்டாளி வர்க்க அரசு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை மறுக்கிறார்கள்.
பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் தேவையை நிராகரிக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தான் அவர் வேறுபாட்டில் முக்கியமான பாயிண்ட் எடுத்து லெனின் குறிக்கிறார். மூன்றாவது தான் நான் ரொம்ப முக்கியமானதை நான் கருதுகிறேன். மார்க்சியவாதிகள் தற்போதுள்ள அரசை பயன்படுத்தி புரட்சிக்காக பாட்டாளி வர்க்கத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அராஜகவாதிகள் இதனை நிராகரிக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். அதாவது மார்க்சியவாதிகள் தற்போதுள்ள அரசை பயன்படுத்தி புரட்சிக்காக பாட்டாளி வர்க்கத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அராஜகவாதிகள் இதனை நிராகரிக்கிறார்கள். தற்போதுள்ள அரசை பயன்படுத்தி புரட்சிக்காக பாட்டாளி வர்க்கத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டுவது மார்க்சிச படி என்று கூறுவதை நம் நாட்டில் உள்ள அராஜகவாதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அரசு என்றால் உழைக்கும் மக்களை ஒடுக்கும் கருவி. எந்த உறுப்பினர் மூலம் மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை தீர்மானிப்பதே முதலாளித்துவ நாடாளுமன்றத்தின் சாரப்பொருள் என்று மார்க்சியம் கூறுவதை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர். இதை கூறுகின்ற இடத்தில் முதலாளித்துவ நாடாளுமன்ற முறை பன்றி தொழுவுமே ஆனாலும் கூட அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று லெனின் கூறியிருக்கிறார். முக்கியமாக சூழ்நிலைமை புரட்சிகரமானதா இல்லை என்பது தெளிவாய் தெரியும் நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள திறனையற்றதாய் இருந்தார்கள் என்பதற்காக அராஜகவாதிகளிடம் இருந்து தயவுதாட்சியமின்றி முறித்துக் கொள்ள மார்க்சுக்கு தெரிந்திருந்தது. அதே போது நாடாளுமன்ற முறையை மெய்யாகவே புரட்சிகரமான பாட்டாளி வர்க்க நிலையில் இருந்து விமர்சிக்கவும் அவருக்கு தெரிந்திருந்தது என்று லெனின் குறிப்பிடுவதை அராஜகவாதிகள் கவனிப்பதில்லை. பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாடாளுமன்றத்தை மார்க்சிய வழியில் நின்று விமர்சிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் சூழ்நிலை புரட்சிகரமானது இல்லாத போது முதலாளித்துவ நாடாளுமன்ற முறை என்பது பன்றித்தளவுமே ஆனாலும் அதிலும் கூட பயன்படுத்திக் கொள்ள தேர்ந்தெடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தை விழுந்து கிடப்பது நாடாளுமன்றத்தை முற்ற புறக்கணிப்பது என்று மார்க்சியம் ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள் அரசை செயல்தந்திரமாக, அதாவது டாக்டிக்ஸாக தான் பயன்படுத்துகிறார்கள். இறுதி குறிக்கோளாக, அதாவது ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தவில்லை. அரசு என்பதை ஒரு செயல்தந்திரமாக தான். ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளுடைய வேலை கூலி உயர்வு போராட்டத்துடன் நின்று விடவில்லை. கூலி அமைப்பு முறையை தூக்கி எறிவதற்கானதாக இருக்கிறது. அதற்கான செயல்பாட்டை அரசை மட்டுமே வைத்துக்கொண்டு, இந்த நாடாளுமன்ற அமைப்பை வைத்துக்கொண்டு மட்டுமே செய்திட முடியாது. கூலி அமைப்பு முறையை தூக்கி எறிவதற்கு அரசியல் அந்த நாடாளுமன்ற முறைக்கு அப்பாற்பட்ட போராட்ட முறையும் கையாள வேண்டும். இளம்பருவ கோளாறு என்கின்ற நூலில் லெனின் குறிப்பிடுவதை இங்க நினைவு கொள்ள வேண்டும். அதாவது போல்ஸ்கை பற்றி வீணாக புகழ்ந்து தள்ளுவதை விட போல்ஸ்க்கு எவ்வாறு வெற்றி பெற்றார்கள் என்பதை நீங்கள் கவனமாக படித்து பாருங்கள். அவர்கள் நாடாளுமன்ற சட்டப்பூர்வ முறையையும் சட்டப்பூர்வ அற்ற முறையையும் இணைப்பதில் தான் அவர்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது என்று பல இடத்தில் சொல்லியிருப்பாரு. குறிப்பாக இளம்பருவ கோளாறு என்கின்ற நூலிலும் அவர் எழுதியிருப்பாரு. அதனால எப்படி பாரிஸ் கம்யூனுடைய அனுபவங்கள்லாம் இங்க தொகுத்தாக்கப்பட்டதோ அதே போல அக்டோபர் புரட்சி என்கின்ற புதிய கேலண்டர் படி நவம்பர் புரட்சி என்கின்ற அந்த புரட்சியினுடைய அனுபவத்தையும் லெனின் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை தனித்து தொடர்ந்து படித்து விவாதிக்க வேண்டும். 1905 அது 7வது அத்தியாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இறுதி அத்தியாயம் தான் இது. 1905 1917 ஆகிய ஆண்டுகளின் ருஷ்ய புரட்சியின் அனுபவம், இதுதான் இந்த 7வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. 1905 இந்த 17 ஆகிய ஆண்டுகளின் ருஷ்ய புரட்சி அனுபவம் என்கிற 7வது அத்தியாயத்தில் லெனின் எழுதி முடிக்கவில்லை. புரட்சியின் அனுபவத்தை எழுதுவதை காட்டிலும் நேரில் வாழ்ந்து காண்பது இனிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது என்ற குறிப்புடன் லெனின் இந்த நூலை முடித்து விடுகிறார். முன்பே இந்த நூலின் இன்றைய வகுப்பினுடைய தொடக்கத்திலே லெனின் சொன்னதை பார்த்தோம்ல, அதாவது அக்டோபர் புரட்சிக்கு முன்பு உள்ள இந்த 2 மாதங்களில் தான் இந்த நூலை எழுதி முடித்திருக்கின்றார். அந்த நேரத்தில் இந்த நூலை வெளியிடும் பொழுது 1905ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட தோல்வி கண்ட அந்த முதல் புரட்சியை பற்றியும் வெற்றி கண்ட 1917ஆம் ஆண்டு புரட்சியை பற்றியும் இங்கு எழுத முடியவில்லை. புரட்சியை பற்றிய அனுபவத்தை நான் நேரடியாக அனுபவத்தை அனுபவிக்கவே நான் விரும்புகிறேன், எழுத முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் 1905 நடைபெற்ற புரட்சி பற்றியும் 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சி பற்றியும் லெனின் தனது பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவற்றை நாம் தேடி எடுத்து படித்து இந்த அத்தியாயத்திற்குரியதாக நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். இறுதி அத்தியாயம் முடிக்காத நிலையிலும் இது ஒரு முக்கியமான நூலாகும். இப்ப
கேபிட்டல் நூல் கூட வந்து இத்துடன் கையெழுத்து பிரதி முடிவடையாமல் நின்று விடுகிறதுன்னு தான் ஏங்கல்ஸ் பதிப்பிச்சிருப்பார் இந்த 3வது அத்தியாயத்தை. அதனால மார்க்ஸ் வந்து மூலதன நூலை முழுமையாக எழுதாமலோ இல்ல மூலதன கோட்பாட்டை முழுமையாக படத்திடாமலோ இல்லை என்று நம்ம கருதிவிடக்கூடாது. அதே போல இந்த நூல் கூட இந்த அத்தியாயத்தை முழுமை பெறாததால் இந்த நூல் ஒரு முழுமையற்ற நூலாக நம்ம கருதிடவே கூடாது. நிச்சயமாக அரசு பற்றி தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி பற்றி தெளிவான முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு நூல் என்றால் மார்க்ஸ் எங்கல்ஸ் நூல்களில் முக்கியமான இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக ஒரே நூலில் படித்தறியும் வகையில் இந்த அரசும் புரட்சி நூல் இருப்பதனால கண்டிப்பாக இந்த அரசும் புரட்சி என்ற நூலை நாம் நேரடியாக எடுத்து இந்த இது போன்ற வகுப்புகளில் நிறைய யூடியூப்லயும் இருக்குது, நிறைய வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த வழிகாட்டுதல்களை கொண்டு இந்த லென் எழுதிய அரசும் புரட்சி என்ற நூலை நேரடியாக எடுத்து படிக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படி படித்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிசத்தை நாம் வந்து அணுகுமுறையாக கொள்ள முடியும். இந்த வழிகாட்டுதல்களோட மட்டும் கண்டு அந்த முடிவுகளை நம்ம சொன்னோம்ல, சூத்திரமாக வரையறுத்து சொல்லப்பட்ட அந்த முடிவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த முடிவுகளை சொந்தமாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த அணுகுமுறை நமக்கு கிடைக்கும். அந்த அணுகுமுறை கிடைக்கப்பட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் சிறந்த கம்யூனிஸ்டாக செயல்பட முடியும் என்பதை கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன்.